லயன் மாலதி, லயன் அனிதா, லயன் பிரியா அவர்களை அழைக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நமது பொறுப்புகளை ஏற்று இந்நாட்டின் சிறந்த குடிமகனாக திகழ்வதன் மூலம் நமது கொடியின் நன்மதிப்பையும் சிறப்பையும் வளர்த்திடுவோம். பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ள அதன் வரலாறு நமது நாட்டின் நற்பெயரை காத்து மேன்மேலும் உழைக்க நமக்கு ஊக்கம் அளிக்கிறது. நமது நாட்டு கொடிக்கு நம்முடைய உறுதியான நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்கொடி கட்டும் வழியே நம்முடைய வழி. அதன் ஒளியும் புகழும் வளர்ந்து ஓங்க அனைவரும் நன்முயற்சி மேற்கொள்வோம். உலக நாடுகளின் மத்தியில் நமது தாயின் மணிக்கொடி செம்மாந்து பட்டொலி வீசி பறந்திட செய்வோம். நன்றி. நான் லயன்ஸ் கூட்டங்களில் கலந்து கொண்டு இருந்து கொள்கின்ற போது எனது லயன்ஸ் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. இனிமையாக காலம் கழிக்கவும் பாடவும் வேடிக்கைகளில் பங்கு பெறவும் சிறந்த சிந்தனைகளை வழங்குகின்ற பெரியோர்களின் உரைகளை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்ததை குறித்து இறைவனுக்கு எண்ணற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவி செய்து சிறந்த பணி என்று உணர்கிறேன். அன்றாட பணிகளிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது விடுதலை, விவேகம், நமது நாட்டின் பாதுகாப்பு என்பனவற்றை நினைவில் இருந்து நாம் அனைவரும் இறைவனை வழிபடுவோம். நன்றி. இதுவரை தொடர்ந்து பல சேவைகளை செய்து வந்திருக்கிறோம். டாக்டர் தினம் அன்று 10 டாக்டர்களுக்கு பொன்னடை அணிவித்து கொண்டாடப்பட்டது. பாமகத்தில் பிறந்த நாள் அன்று மதுராபுரி அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இனிப்புகள் மற்றும் ஸ்டேஷனரி வழங்கப்பட்டது. துறையூர் யூனியன் ஆபீஸில் ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திர தின விழாவில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அன்னை தெரசா பிறந்த நாளையொட்டி முதியோர் இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் சாப்பாடு வழங்கப்பட்டது. தாய்ப்பால் மாத விழாவிற்கு தாய்மார்களுக்கு சத்தமாவு மற்றும் சோப்பு வழங்கப்பட்டது. கண் சிகிச்சை முகாமில் கலந்து கொண்டு பணியாற்றப்பட்டது. கண் விழிப்புணர்வு பற்றி துறையூரில் அனைத்து இடங்களிலும் சென்று முகாம் நடத்தப்பட்டது. குடியரசு தினத்தன்று மதுராபுரியில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு ஸ்டேஷனரி வழங்கப்பட்டது. நன்றி. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். செல்லம் தமிழரசி அவர்களின் முத்தான புதல்வர் நம் காவல்துறை ஆய்வாளர் மிஸ்டர் செந்தில்குமார் அவர்களை வருக என வரவேற்கிறேன். இவர் லதா அவர்களை தன் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டவர். இவருக்கு கவின்குமார், கிருஷ்ணகுமார் என 2 மகன்கள் உள்ளனர். இவர் MSc BEd பட்டப்படிப்பு முடித்தவர். தஞ்சாவூர் ராமகிருஷ்ணா கல்லூரியில் 5 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். இவர் 2000 வருடம் சப் இன்ஸ்பெக்டராக தன் பணியினை தொடங்கினார். திருச்சி, கரூர், பெரம்பலூர் என தொடர்ந்து தன் பணியினை செவ்வனே செய்து கொண்டு வருகிறார். இப்பொழுது நம் துறையூரில் இன்ஸ்பெக்டராக பொறுப்பேற்று துறையூருக்கே பெருமை சேர்க்கும் வகையில் பணியாற்றி வருகிறார். நாம் சிறப்பு விருந்தினர் செந்தில்குமார் சார் அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாழ்த்துறை வழங்க அன்புடன் வைக்கின்றோம். ஆய்வாளர் அவர்கள் அனைவருக்கும் அந்த காலை வணக்கம்.
பணியின் காரணமாக செல்ல வேண்டியிருப்பதால் உங்களை எல்லாரும் முன்னாடியே சந்திச்சுட்டு செல்லலாம்னு வாய்ப்பு கேட்டிருந்தேன். அந்த அடிப்படையில் ஒரு காவல்துறை ஆய்வாளராக இருக்கக்கூடிய எங்களுக்கு பொதுவாக சேவைகள் தான், மக்களுக்கு சேவைகள் செய்கிறது தான். ஆனால் அந்த சேவைகளில் எங்களுக்கு நாங்கள் திருப்திப்படுறதும் உண்டு. அதில் நிறைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு சேலரியும் உண்டு. ஆனால் இந்த லயன்ஸ் கிளப் மெம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப யூ ஆர் ஆல் ப்ரவுட் அண்ட் ஐ ஆம் ஆல்சோ ப்ரவுட். எந்த விதமான பலாபலங்களையும் எதிர்பார்க்காம மக்கள் சேவைகளை மட்டுமே கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் உங்களுடைய சேவையை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. அந்த வகையில் நிறைய விஷயங்கள் பொதுமக்களுக்கு உங்களால் பயனடைந்திருக்கிறாங்க. பர்டிகுலராக இந்த விஷன் சம்மந்தப்பட்டது, டயபெட்டிக்ஸ், ஹங்கர்ஸ், ஸோ இந்த மாதிரியான நிறைய 5 பில்லர்ஸ்ன்னு சொல்கிறாங்க உங்கள் இதில். அதெல்லாம் நீங்கள் திறம்பட பண்ணுறீங்க. இன்னும் சொல்ல போனால் அலையன்ஸ் நான் தான் ஒரு அப்ரிவேஷன் பார்த்தேன், லிபர்ட்டி, இன்டெலிஜென்ஸ், அவர் நேஷன் சேஃப்டி அப்படின்னு சொல்கிறது உண்மையில் ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஸோ அந்த வகையில் நீங்கள் ஒரு சோசியல் மெம்பர்ஸாக இருந்து மக்களுக்கு பணியாற்றக்கூடிய இந்த சர்வீஸில் நானும் இன்றைக்கி ஒரு பங்குதாரராக கலந்து கொண்டு உங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு முதல்ல என்னை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பல நிறைய விஷயங்களில் நம்ம இதில் கலந்துருக்க பல அமைப்புகளோட இதில் கலந்துருக்கிறேன். இருந்தாலும் இந்த லயன்ஸ் கிளப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் இதில் சொல்கிறது மாதிரி பப்ளிக்கில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ், ப்ளஸ் நம்ம அதில் லைன்ஸ் மெம்பராக இருக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பெருமை. இந்த லைன்ஸுக்கு ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, இந்த கிங் நெவர் காம்ப்ரமைஸ் அப்படிம்பாங்க. லைனுக்கு சொல்கிறப்ப இந்த கிங் நெவர் காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா எந்த விஷயத்துக்காகவும் தன்னுடைய கொள்கையில் அது என்ன ஆகாது, விட்டு கொடுக்காது. அது குறிக்கோளை நிறைவேற்ற அப்படிம்பாங்க. அந்த பெயரையுடைய இந்த அமைப்பில் பங்குதாரராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் கவர்னர்ஸ், டெலிகேட்ஸ் எல்லாருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மேலும் தொலைவூரில் இந்த அமைப்பு சிறப்பாக உயர்ந்து மக்களுக்கு உங்களுடைய சேவைகளை செய்வதற்கு என்னுடைய வாழ்த்துதலையும் வரவேற்பையும் தெரிவிச்சுக்கிட்டு எங்கள் காவல்துறை சார்பாக உங்களுக்கு அதனுடைய உதவியாகவும் பங்களிப்பாக இருப்பேன் என்பதை உறுதியாக இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு வார்த்தையை வழங்கிய காவல்துறை அவருக்கு கௌரவம் செய்யுமாறு சாசன தலைவி விஜயலட்சுமி அவர்கள் ஆனந்தகுமார் அவர்களை நினைப்பரிசும் காப்பீடு கௌரவம் செய்யுமாறு சாசன தலைவர் விஜயலட்சுமி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீரங்கம் இன்ஸ்பயர் லைன் செகண்டரி வருகிறதற்கும் ராமஸ்ரீதரன் அவர்களின் வருகையை பதிவு செய்கின்றோம். துறையூர் டவுன் லைன் செகண்டரி வந்திருக்கும் ராமநாதன் அவர்களின் வருகையை இங்கே பதிவு செய்கின்றோம். முஸ்லிம் டவுன் லைன் செகண்டரி வந்திருக்கும் அருள்வேல் அவர்களை மற்றும் வருகையை பதிவு செய்கின்றோம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் லயன் சங்கத்தின் வரலாற்றில் இவருக்கு அறிமுகம் தேவையில்லை, ஏனெனில் இவரை அறியாதவர் எவரும் இல்லை. இருந்தும் இன்று இவரை நாம் அறிமுகம் செய்ய காரணம் அந்த பொன்னான வாக்கியம் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே. முத்தான சிரிப்பிற்கு சொந்தக்காரர், இந்த முழு அரங்கத்தினையும் தன் பேச்சு திறமையால் தன் கட்டுக்குள் கொண்டு வரும் வல்லமை படைத்தவர், அனைவரையும் தோழமை பண்புடன் அரவணைத்து செல்லும் தலைமை பண்பு கொண்டவர். அவர்தான் நாம் என்ஜேஎஃப் லயன் ஷேக் தாவூத் மாவட்ட ஆளுநர் அவர்கள். புதுவை மாவட்டம் பெங்களூர் கிராமத்தில் 1/9/1965 ஹபீபுல்லா ஜமீலா அவர்களுக்கு மகனாக பிறந்தவர். இவர் முதுகலை கல்வி பட்டப்படிப்பான எம்காம் MBA படிப்பை திருச்சியிலும் ஆயுள் காப்பீட்டு வளர்ச்சி அதிகாரியாக பெரம்பலூரிலும் தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார். இவர் 24/4/1994 லயன் ரஃபியா என்பவரை தன் வாழ்க்கை துணையாக கரம் பிடித்தார். இவருக்கு 3 செல்வங்கள் இருக்கின்றனர். இவர் 1990 பெரம்பலூர் சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். சங்க இயக்குநராக தொடங்கி
வட்டார தலைவர், மண்டல தலைவர், 14 ஆண்டுகள் மாவட்ட தலைவர், மாவட்ட அவை செயலர் என லைன்ஸ் மாவட்டம் முழுவதும் வலம் வந்தவர். இவர் 2 முறை தலைமை பண்பிற்கான தலைவராக பொறுப்பேற்று ஊட்டியிலும் தாய்லாந்திலும் நட்சத்திர விடுதியில் பயிற்சி பட்டறைகள் நடத்தியது வரலாற்றில் பதிவான ஒன்று. கூட்டு மாவட்ட அளவில் பார் எக்ஸலன்ஸ் விருதும், பன்னாட்டு அளவில் பன்னாட்டு தலைவரின் சான்றிதழ்கள் 9 முறையும், பன்னாட்டு தலைவரின் லட்சுமியை 9 முறையும் பெற்றவர். 2 புதிய சங்கங்களையும் ஏராளமான புதிய உறுப்பினர்களையும் சங்கத்தில் இணைத்தவர். மாவட்ட அளவில் ஷாப்பிங் த லைன் லீடர் பயிற்சி கொடைக்கானலிலும், கூட்டு மாவட்ட அளவில் RLLI பயிற்சியினை சென்னை மற்றும் விசாகப்பட்டினத்திலையும், ELLI பயிற்சியினை கோவாவிலும், பின் பன்னாட்டு அளவில் FDI பயிற்றுனராக 2016-17 காத்மண்டுவில் செவ்வனே முடித்த சாதனையாளர். இவர் கோவை இந்தியா நிர்வாக குழு உறுப்பினராகவும், இந்திய செஞ்சிலுவை சங்க ஆயுட்கால உறுப்பினராகவும், ஆல் இந்தியா சீனியர் பிசினஸ் அசோசியேட்டட் ஃபெடரேஷனில் மண்டல ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து வருகிறார். காப்பீட்டு காவலர் விருது, சேவை செம்மன் விருது, நற்றமிழ் நாயகர் விருது, கூட்டு மாவட்ட பன்னாட்டு விருதுகள் பெற்றவர். 40 ஆண்டுகளில் 106 முறை இரத்த தானம் செய்தவர். 120 சங்கங்களுக்கு மேலாக பணியேற்பு நடத்தி வைத்தவர். அமெரிக்கா லாஸ் வேகாஸில் நடந்த பன்னாட்டு மாநாட்டில் 14 புதிய சங்கங்களை ஒரே நாளில் இணைத்து நம் மாவட்டத்தை இந்திய அளவில் முதல் இடத்திலும் பன்னாட்டு அளவில் 5வது இடத்திலும் உயர்த்தியது. இவ்வளவு சிறப்பு மிக்க ஆளுநர் அவர்களால் நாங்கள் பணியில் அமர்த்தப்படுவதை எண்ணி பெருமை கொள்கிறது எங்கள் துறையூர் பிரின்சஸ். எங்களை வாழ்த்தவும் வழிநடத்தவும் ஆளுநர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தேடிச் சோறு நிலத்தில் கூடி நல்ல சின்னத்திற்கு கதைகள் பேசி வாடி துன்ப மிக உணர்ந்து பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி பின் கொடுங்கூற்றுக்கு பின் மாயும் சில வேடிக்கை மனிதரை வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற அந்த மகாகவி பாரதியின் வைர வரிகளை அறம் சார்ந்த அன்பார்ந்த என் அன்பிற்குரிய அரிமா சகோதர சகோதரிகள் முன்பாக வைத்து உங்கள் அனைவரையும் மிகுந்த பணிவோடு வணங்குவதை மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அற்புதமான சூழலில் முழுக்க பெண்களால் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அற்புதமான துறையூர் பிரின்சஸ் லைன் சங்கத்தினுடைய ஆற்றல் மிகு சாசன தலைவியாக ஒரு சிறந்த ஒரு ஆண்டை கொடுத்து ஒரு சிறந்த ஒரு சங்கத்தை இந்த மாவட்டத்திற்கு வழங்கிய நம்பிக்கைக்குரிய சகோதரி விஜயலட்சுமி அவர்களே, இந்த நிகழ்வை பெருமைப்படுத்தும் விதமாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மண்டல தலைவர், ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு ஒரு சிறந்த மண்டல தலைவராகவும் செயல்பட முடியும், மற்றவர்களோடு அன்பு பாராட்டுவதிலும் நட்பு பாராட்டுவதிலும் இவருக்கு நிகர் இவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் இந்த ஆண்டுடைய மண்டல தலைவர் டாக்டர் முருகேசன் அவர்களே, என் அன்பிற்குரிய வட்டார தலைவராக இன்று இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பாலசுப்ரமணியம் அவர்கள் என்னுடைய ஆண்டில் ஒரு மிகச் சிறந்த தலைவராக, மிக அற்புதமான தலைவராக செயலாற்றியவர். ஒரு நல்ல பண்பிற்குரிய அந்த ஆண்டு முசிறி சங்கத்தை இந்த மாவட்டத்தினுடைய மிக உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சென்றவர் நம்முடைய வட்டார தலைவர் அவர்கள். என் பாசமிகு தமிழே என்று சொல்லி நான் எப்பொழுதும் பாசத்தோடு அழைக்கக்கூடிய ஜேசிபி என் அன்பு தம்பி மதிவாணன் அவர்களே, ஜேசிஎஸ் என் அன்பிற்குரிய என்னுடைய ஆண்டிலே மண்டல தலைவராக இருந்து ஏறத்தாழ 2500க்கும் அதிகமான பதிவுகளோடு ஒரு மிகப்பெரிய மண்டல மாநாட்டை நடத்தி துறையூர் பகுதியில் அசைவ செய்தியை அன்பிற்குரிய சகோதரர் வைரிச்செட்டிப்பாளையத்தினுடைய அடையாளம் லைன் பூபதி அவர்களே, இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்குரிய சகோதரர்கள் அசோக்குமார் அவர்களே, என்னுடைய பாசத்திற்குரிய ஒவ்வொரு சகோதரர்களுடைய பெயர்களையும் நான் குறிப்பிட வேண்டும். ஆனால் காலம் கருதியும் இந்த சூழலிலே இங்கு அமர்ந்திருக்கக்கூடியவர்களுடைய நேரத்தையும் நான் மனதிலே கருத்திலே கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலும் பாராட்டுவதிலும் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வில் 2 முக்கியமான செய்திகளை நான் சொல்ல வேண்டும். ஒன்று,
ஒரு பதவி ஒன்றை இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆளுநர் அவர்கள் இங்கே வழங்கியிருக்கிறார்கள். மேடையில் உட்காருவதற்கான பொறுப்பையும் உட்காருவதற்கான தகுதியையும் கொண்ட பதவி அது. ஆனால் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் தான் இருக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த அவையை வாழ்த்தும் பெருமை மண்டல தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஏசிஎஸ் ஆன ஒரு மிகப்பெரிய பொறுப்பை பெற்றிருக்கக்கூடிய அன்பு தம்பி லைன் ரசிகுமார் அவர்களே, இந்த நிகழ்வினுடைய சிறப்பம்சமாக மண்டல தலைவர்கள் இருவர் இங்கே கூடுதலாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தம்பி கே பன்னீர் அவர்களே, பெரம்பலூர் சங்கத்தினுடைய மிகச்சிறந்த அடையாளமாக தன்னுடைய உழைப்பில் அங்கே தனக்கென்று ஒரு இடம் பிடித்திருக்கக்கூடிய அன்பு தம்பி லைன் செந்தில் அவர்களே, பெரம்பலூர் சங்கத்தினுடைய தலைவராக இங்கு பதவியேற்கக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த இடத்திற்கு வருகை பெருமைப்படுத்தக்கூடிய அவர்களே, என் அன்புக்குரிய ஹார்மோனி என்ற ஒரு செய்தித்தாள், இந்த ஒரு இதழ் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 260 சங்கங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரையும் சென்றடைந்து சிறப்பான செயல்பாடுகளை அவர்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய விதமாக கடந்த ஆனந்தம் ஆண்டில் ஒரு மாபெரும் சாதனையை நிகழ்த்தி இந்த ஆண்டு சௌரியம் ஆண்டில் ஒரு சாதனையை நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை எடுத்து சிறப்பாக செயலாற்றக்கூடிய அன்பு சகோதரர் என் அன்பு அண்ணன் ராமஸ்ரீதன் அவர்களே, ஜிஏடியுடைய மாவட்ட தலைவராக மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்டத்திற்கு ஒரு அடையாளமாக மிகச்சிறந்த மண்டல தலைவர் என் அன்பு தம்பி அருள்வேல் அவர்களே, இன்னும் என் அன்புக்குரிய ஸ்நேகம் லைன் சங்கத்தினுடைய சாசன தலைவர் என் அன்பு தம்பி ராமராஜ் அவர்களே, இன்னும் ஏராளமான நம்முடைய பாடாளூர் ஜெனரல் லைன் சங்கத்தினுடைய ஆற்றல்மிகு தலைவர் ராஜேஷ் அவர்களே, ஜெயராஜ் அவர்களே, என் அன்புக்குரிய இன்றைய தினம் ஒரு அற்புதமான ஒரு மாஸ்டர் ஆஃப் செரிமனியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாடாளூர் ஜெனரல் சங்கத்தினுடைய சாசன தலைவர் செந்தில் அவர்களே, என் அன்பு தம்பி தலைவர் சிவகுமார் அவர்களே, சிலம்பரசன் அவர்களே, என் அன்புக்குரிய மனோகரன் அவர்களே, என் அன்புக்குரிய ராஜேந்திரன் அவர்களே, ராஜதுரை அவர்களே, ஒவ்வொருவரையும் நான் பெயர் சொல்லி அழைக்க வேண்டும். இருந்தாலும் கூட என் மனம் அவளோடு அழைத்தாலும் கூட நான் நேரடியாக இந்த நிகழ்வை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் செல்ல விரும்புகிறேன். குறிப்பாக என்னை வெகு அழகாக இங்கே அறிமுகப்படுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய நன்றிக்குரிய சகோதரி அனிதா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஒரு சிறந்த ஒரு முறையில் அந்த அவையிலே வாழ்த்துவது அது எனக்கு கிடைத்த பெருமை. மீண்டும் அன்பு சகோதரி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். என் அன்பிற்குரியவர்களே, ஒரு சங்கத்தை நடத்துவது என்பது குறிப்பாக ஹேமலதா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு தலைமை பொறுப்பை செயலாற்றக்கூடியவர்கள் இன்னும் கூட ஒரு சங்கத்தை ஏற்று நடத்துவது, ஒரு சங்கத்தை நடத்துவது என்பது மிக கடுமையான ஒரு சூழல் என்று சொல்லலாம். அத்தகைய ஒரு சிரமங்களுக்கிடையே என்று அந்த சங்கத்தை நடத்தி அதை மட்டுமல்லாமல் சேவையிலும் ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங் ஜாப் என்று சொல்லலாம். ஒரு சவாலான விஷயமாகத்தான் நான் கருதுகிறேன். அந்த அளவிற்கு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நான் பாராட்ட வேண்டியிருக்கு. அதாவது குறிப்பாக பெண்கள் ஏற்று நடத்தக்கூடிய சங்கங்களில் ஏற்பட்ட இடர்பாடுகள் இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் தாண்டி ஒரு சிறப்பான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு செயலாக இருக்கிறது. அந்த வகையில் துறையூர் பிரின்சஸ் லைன் சங்கத்தினுடைய ஆற்றல் சாசன தலைவர் விஜயலட்சுமி அவர்களை இந்த நேரத்தில் நான் பல்வேறு அவர்களுடைய செயல்பாடுகளுக்காக நான் அவர்களை பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களோடு இணைந்து இவரை பொறுப்பேற்குவதற்காக இருக்கக்கூடிய அன்பு சகோதரி லதா அவர்களுடைய சிறந்த பண்பு, ஒரு மிகச்சிறந்த செயல்பாடையும், அன்புக்குரிய சகோதரி அனிதா அவர்களுடைய ஈடுபாடும், இந்த இயக்கத்தின் மீது அவர்கள் காட்டக்கூடிய ஒரு பாசமும், ஒவ்வொரு இடங்களுக்கும் அவர்கள் எந்த இடத்தில் ஒரு பரிமாசங்க கூட்டங்கள் நடந்தாலும் கூட ஆண்களுக்கு இணையாக அனைத்து இடர்பாடுகளையும் கடந்து அந்த இடத்திலே வருகை தந்து அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பை, அந்த வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கின்றேன். குறிப்பாக இந்த ஆண்டு அவர்களுடைய செயலர் அறிக்கையை சகோதரி லதா அவர்கள் வாசிக்கின்ற பொழுது ஒன்று சரியாக புலப்பட்டது. எந்த ஒரு சங்கத்திற்கும் குறைவில்லாமல் மிகச்சிறப்பாக இந்த துறையூர் பகுதியில் அவர்கள் செயலாற்றி இருப்பது பாராட்டிற்குரியது, போற்றுதலுக்குரியது. என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மீண்டும் அதோடு மட்டுமல்ல, என் அன்புக்குரிய விஜயலட்சுமி அவர்களும் சரி, லதா அவர்களும் சரி, இந்த அருமையான செயல்பாட்டிற்கு சொந்தக்காரர்கள் மாலதி அவர்களும் சரி, அனிதா அவர்களும் சரி, இவர்கள் எல்லாம் எஸ்எல்எல் என்று சொல்லக்கூடிய பயிற்சியிலே
அவர்கள் சென்ற ஆண்டு DLLI பயிற்சியில் அவர்கள் கலந்து கொண்டது இன்னும் எனக்கு மிக சரியாக நினைவிருக்கிறது. கொடைக்கானலில் நடைபெற்ற அந்த பயிற்சியிலே அவர்கள் வந்து காரணம் இந்த இயக்கம் குறித்து தலைமை பொறுப்பு குறித்து அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக இவ்வளவு ஆர்வமுடையவர்களாக இருப்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை அளிக்கிறது. ஆண்களுக்கு இணையான இந்த பயணம் நிச்சயமாக வரும் காலத்தில் நமது மாவட்டத்தில் அதிகமான பெண் ஆளுநர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இவர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். நிச்சயமாக இந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றேன். என் அன்புக்குரியவர்களை, ஒரே ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நேரடியாக என்னுடைய பதவியேற்பு பணிக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன். நான் அண்மையில் படித்த அந்த செய்தி, அது லதா மங்கேஷ்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகி. ஏறத்தாழ இந்தியாவில் உள்ள அனைத்து விருதுகளையுமே அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். அவர்கள் வாங்காத விருதுகள் கிடையாது. அத்தகைய அளவிற்கு ஒரு சிறந்த ஒரு பின்னணி பாடகி அவர்கள். ஏறத்தாழ இந்தி மட்டுமல்ல, இந்தியிலே 50,000க்கும் 60,000க்கும் மேற்பட்ட பாடல்களை அவர்கள் பாடியிருப்பதாக படித்திருக்கிறேன். அவர்கள் கடைசி காலத்திலே நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அதை விட்டு வெளியே வந்து அவர்கள் எழுதிய ஒரு கடிதம் ஒன்றை படிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த கடிதத்தில் முதலாக ஒன்றை தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே நான் ஆரம்ப காலத்தில் என்னை சரியாக பட்டை நீட்டிக் கொள்வதற்காக கஷ்டப்பட்ட காலங்களை தவிர R.D. பர்மன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு அதிலிருந்து என்னுடைய லட்சுமிகாந்த் பியாரன் மூலமாக ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர்கள், இங்கு உள்ள இளையராஜாவை போல அவர்கள் இசையமைப்பாளர்கள், அவர்கள் மூலமாக நான் உலகத்திற்கு அடையாளம் காட்டப்பட்டு அதற்கு பிறகு எனக்கு இறங்கு முகமே இல்லை. ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு என்னை அழைத்து சென்ற ஒரு பெருமை இசையமைப்பாளர்களுக்கும் இறைவனுக்கும் உண்டு. நான் முதல் முறையாக ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை நான் அனுபவித்தேன். என் வாழ்க்கையில் என்னுடைய வீடும் சரி, நான் வெளியே செல்கின்ற பொழுது தங்கக்கூடிய இடங்களும் சரி 5 நட்சத்திர விடுதிகளாக இருக்கும், அனைத்து வசதிகளும் நிரம்பிய ஒன்றாக இருக்கும். ஆனால் நான் உடல்நலம் குறைவு ஏற்பட்ட பிறகு என்னுடைய உடலை அந்த நேரத்தில் நோய்வாய்ப்பட்ட என்னை அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். அந்த மருத்துவமனையில் அழைத்து சென்ற பிறகு எனக்கு கிடைத்த அறை ஒரு மிகச்சிறிய அறை. அந்த அறையில் ஒரு சிறு ஒற்றை படுக்கை அறையிலே என்னை படுக்க வைத்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் முதல் முறையாக நான் அதிர்ந்து போனேன். என்னுடைய பஞ்சு மெத்தையும் நான் மெத்தையிலே படுத்து பழக்கப்பட்டவர்கள் அனைத்தும் இங்கு யாரும் அதை எதிர்பார்க்கவும் முடியாது, அந்த சூழலும் அல்ல. நான் யாரும் இல்லாத ஒரு சூழலில் என்னை சுற்றி எப்பொழுதும் என்னுடைய வேலையாட்கள் இருப்பார்கள், என்னுடைய உதவியாளர்கள் இருப்பார்கள். நான் என்னுடைய பார்வை எந்த திசையை நோக்கி செல்கிறதோ அந்த திசையை உணர்ந்து கொண்டு எனக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு அனைவரும் காத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அங்கே என்னை திரும்பி பார்ப்பதால் எங்கும் யாரும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு செவிலியர் மட்டும் வெளியே அமர்ந்திருப்பது எனக்கு தெரிகிறது. முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலை. ஆசியாவினுடைய நைட்டிங் கேர்ள் என்று எனக்கு சொல்வார்கள். இந்த ஆசியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு நைட்டிங்கல் பறவையினுடைய அழகாக பாடக்கூடிய, இனிமையாக பாடக்கூடிய பறவை என்ற என்னுடைய பெயர் இருந்தது. அத்தகைய அளவிற்கு நான் பாடக்கூடிய பாடல்கள் ஒவ்வொருவருடைய இதயத்தையும் ஊடுருவி சென்றிருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் முதல் முறையாக நான் படுத்திருக்கக்கூடிய அறையிலிருந்து ஒரு பீப் சவுண்ட் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. அது என்னுடைய இதயத்தை கண்காணிக்கக்கூடிய ECG-யிலிருந்து வரக்கூடிய ஒரு சத்தமாக நான் உணர்கிறேன். அதை தாண்டி எனக்கு எதுவும் கேட்கவில்லை. ஒரு சிறு அறை. என்னுடைய உடலில் நான் அணிந்திருக்கக்கூடிய ஆடையை பார்க்கிறேன். என்னுடைய வீட்டில் என்னுடைய ஆடைகளுக்கென்றே 3 அறைகள் இருக்கிறது. ஒரு முறை நான் உடுத்திய ஆடையை மறுமுறை நான் உடுத்துவதற்கு ஏறத்தாழ 1 ஆண்டுகளுக்கு மேல ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் அன்றைய பொழுது நான் படுக்கையில் கிடத்தப்பட்ட போது என் உடலில் தழுவி இருக்கக்கூடிய ஆடை அந்த ஆஸ்பத்திரியில், அந்த மருத்துவமனையில் அவர்கள் அணிவிக்கக்கூடிய அந்த ஆடையாக இருக்கிறது. என்னுடைய ஆடை எதுவும் அங்கே இருக்கவில்லை. முதல் முறையாக ஒரு பயம் ஏற்படுகிறது. தனிமை என்னை வாட்டுகிறது. உணவு என்ற பொழுது எனக்கு பிடித்த அனைத்து உணவுகளையும் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் என்னை தேடி வந்து என்னுடைய ரசிகர்கள் கொடுத்து விடுவார்கள். ஆனால் முதல் முறையாக என்னுடைய உணவு ஒரு திரவ வழியாக என் உடலில் ஏறிக்கொண்டிருக்கிறது. நான் ருசி பார்த்த உணவுகள் எதுவும் இங்கே கிடைக்கப் போவது இல்லை என்பதும் நான் உணர்ந்து கொண்டேன். கண்ணை மூடினால்
என் கண்களுக்கு தெரிவது அனைத்துமே என்னை விட்டு சென்று விட்ட ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இதெல்லாம் நான் அனுபவித்துக் கொண்டிருந்ததோ அத்தனையும் என்னை விட்டு சென்று விட்டதை நான் இப்பொழுது உணர்ந்து கொள்கிறேன். அயற்சியோடு என் கண்களை மூடுகிறேன். என்னை தட்டி எழுப்பிட, எனக்கு சேவகம் செய்திட எந்த ஒரு ஊழியர்களும் இல்லை. என்னை சுற்றி தழுவிட ஒரு மிகச்சிறந்த ஆடைகள் இல்லை. என்னுடைய குரலை கேட்டு உலகமே வியக்கக்கூடிய அளவிற்கு உள்ள குரலை கேட்டு இங்கு இருக்கக்கூடிய வீக்குறையை கேட்டு பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. என்னுடைய பெரிய பெரிய அரண்மனை போன்ற வீடுகளில் இருக்கக்கூடிய அறைகளில் இருந்து விடுபட்டு நான் ஒரு சிறிய அறையிலே கிடத்தப்பட்டிருக்கிறேன். இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது அயற்சியோடு நான் கண்ணை மூடிக்கொண்டு என் வாழ்க்கையில் இதுதான் என்னுடைய நிறைவோ, என் வாழ்க்கையில் நான் மீண்டும் விழித்தெழுந்து மீண்டும் அத்தகைய சூழலை அனுபவிக்க முடியுமோ என்ற ஒரு ஐயப்பாடு எனக்குள் ஏற்படுகிறது. அத்தகைய சூழல் வருமா வராதா என்பது தெரியவில்லை. முழுக்க உடல் அயற்சியாக இருக்கிறது, உடல் சோர்வாக இருக்கிறது. என்னை அறியாமல் கண்ணை மூடிக்கொள்கின்ற பொழுது என்னை சுற்றியுள்ள ஆடம்பரங்களும் என்னுடைய வசதிகளும் என்னுடைய பணமும் என்னோடு இருக்கக்கூடிய ஊழியம் செய்யக்கூடிய அனைத்து உதவியாளர்களும் என்னை விட்டு அகன்று, என் நினைவுகளை விட்டு அகன்று சென்று விடுகிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் என்னுடைய கண்களை மூடுகின்ற பொழுது என் இதயத்தை தொட்ட ஒரு விஷயம் தொடர்ந்து என் மனதிலே வந்து தொடர்ந்து கனவா அல்லது நனைவா என்பது தெரியவில்லை. ஒவ்வொரு பிறந்த நாள் என்றும் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிறந்த நாள் என்றும் குறைந்தது ஒரு 4 மணி நேரம் என் வாழ்க்கையில் என் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தாய் தந்தை இல்லாத சிறுவர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கு செல்வது என்னுடைய வழக்கம். அவர்களுக்கு ஆடைகளையும் அவர்களுக்கான உணவுகளையும் கொடுத்து அவர்கள் என்னை சுற்றி வருவது. ஏனென்றால் எனக்கு குழந்தைகள் இல்லை. அவர்கள் என்னை சுற்றி அவர்கள் நிற்பதும், என்னோடு அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொள்வதும், அவர்களோடு இணைந்து நான் உணவு உண்பதும் என் வாழ்க்கையில் இப்பொழுது எனக்கு மீண்டும் நினைவுக்கு வருகிறது. நான் இந்த கடிதத்தை இப்பொழுது தற்காலிகமாக உடல் நிவாரணம் பெற்று வந்த நேரத்தில் இந்த கடிதத்தை எழுதுவதன் நோக்கம் என்னவென்றால், என் வாழ்க்கையின் கடைசி தருணங்களை உணரக்கூடிய அந்த சூழலில் கூட என்னுடைய பணமோ, என்னுடைய பதவியோ, என்னுடைய குரலோ, என்னை சுற்றி இருக்கக்கூடிய வலிமை மிகுந்த அரசாங்கங்களோ அல்லது உதவியாளர்களோ அல்லது என்னுடைய உடை அணிகலன் எதுவுமோ என்னோடு வந்து நிற்கப் போவது இல்லை என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்டு என்னோடு வந்து சேரப்போவது நான் யாருக்கெல்லாம் உதவி செய்தேனோ அவர்களுடைய பாராட்டும் அவர்களுடைய நன்றி உணர்வு மட்டும்தான் என் வாழ்க்கையில் கடைசி வரை நான் எடுத்துச் செல்லக்கூடிய ஒன்றாக அமையும் என்று நான் உண்மையாக நம்புகிறேன் என்ற அந்த கடிதத்தை எடுத்து நிறைவு உண்மையிலேயே அதை படித்துவிட்டு அதிர்ந்து போனேன், ஆச்சரியப்பட்டு போனேன். ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உண்மையை, ஒரு மிகச்சிறந்த மனுஷன், ஒரு மிகச்சிறந்த ஒரு சாதனையாளர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வடித்து எடுத்ததை பார்க்கின்ற பொழுது நிச்சயம் இதைத்தான் இந்த இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அருமை சகோதரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவாக்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான தருணம் மட்டுமல்ல. இந்த வாழ்க்கையில் நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, எவ்வளவு வாழ்க்கையினுடைய வசதிகளை அனுபவித்தாலும் சரி, நம்முடைய வருமானம், நம்முடைய பணம், நம்முடைய தனக்கு, தன் குடும்பத்திற்கு, நட்பிற்கு, உறவிற்கு இவைகள் எல்லாம் தாண்டி யாரோ முகம் தெரியாத மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் அது கண்டிப்பாக அது கோவிலாக இருக்க முடியாது, அது கண்டிப்பாக தேவாலயமாக இருக்க முடியாது, அது மசூதியாக இருக்க முடியாது. இவைகள் எல்லாம் தாண்டிய இயக்கம் சார்ந்த நம்மளுடைய லயன்ஸ் பேர் இயக்கம் அதற்கு ஒரு மிகச் சரியான சான்றாக இடமாக இருக்கிறது. காரணம், கோவிலுக்கு செல்கின்ற பொழுதும், தேவாலயங்களுக்கு செல்கின்ற பொழுதும், மசூதிக்கு செல்கின்ற பொழுதும் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இறைவனிடம் 2 கைகளையும் ஏந்தி 2 கைகளையும் தூக்கி இதயத்தில் கை வைத்து இறைவனிடம் தேவைகளை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இன்று கோவில்களும் மசூதிகளும் தேவாலயங்களும் இருக்கிறது. ஆனால் இந்த இடம் மட்டும்தான் இங்கே அனைவரும் அமர்ந்து யாருடைய பசியை தீர்ப்பதற்கு நாம் உதவி செய்ய முடியும் என்று இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரிசி பைகளை பார்க்கின்ற பொழுது அடுத்தவர்களுடைய உணர்விற்கும், அடுத்தவர்களுடைய பசிக்கும், அடுத்தவர்களுடைய நோய்க்கும் உதவி செய்யக்கூடிய இடம் நிச்சயமாக மசூதியை விட, தேவாலயங்களை விட, கோவில்களை விட சிறந்த இடமாக என் மக்கள், என் இதயம் மிகுந்த அறிமாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என் அன்பிற்குரியவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாருங்கள். ஒரே ஒரு சிறிய செய்தியும் கூட இதோடு நான் நினைத்து சொன்னால் மிக நலமாக இருக்கும். ஒரு மதிய வேலை, கடுமையான வெப்பம் நிறைந்த சூழல், அத்தகைய சூழலில் கோவிலிலே இருக்கக்கூடிய வரிசை நின்று கொண்டிருக்கிறது. பக்தர்கள் கோவிலிலே
மூலஸ்தானத்தை சென்று இறைவனை தரிசிப்பதற்காக ஒரு நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கையில் தேங்காய், பழம் இவைகள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு இளைஞர், புதிதாக வேலை கிடைத்த இளைஞர் தன்னுடைய வருமானத்தினுடைய முதல் தொகையை எடுத்து அது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு படைப்பதற்காக தேங்காய், பழம் போன்றவைகளை எடுத்துக்கொண்டு தட்டையும் வைத்துக் கொண்டு நன்றியுணர்வோடு கடவுளை பார்ப்பதற்காக அந்த வரிசையில் நின்று கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ஒரு காட்சியை பார்க்கிறான். வயது முதிர்ந்த ஒருவர், இவனுக்கு முன்பாக நின்ற வயது முதிர்ந்த ஒருவர் ஏற்கனவே வெயிலில் நின்று இப்பொழுது நிழலுக்கு வருகிற, கோவிலுக்கு உள்ளாக நிழலுக்கு வருகின்ற பொழுது ஏற்பட்ட படபடப்பின் காரணமாக மயங்கி கீழே விழுந்து விடுகிறார். ஒரு நிமிடம் அங்கு இருக்கக்கூடிய வரிசையில் இருக்கிறவர்கள் ஸ்தம்பித்து போய்விடுகிறார்கள். என்ன செய்வது என்று புரியவில்லை. ஒரு சிலர் மருத்துவரை அழையுங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு சிலர் அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து வந்து அவர் முகத்திலே தெளிவுங்கள் என்று சொல்கிறார்கள். அனைவரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எதுவும் செயலாக இல்லாத சூழல் இருக்கு. ஆனால் இவன் எதையுமே யோசிக்கவில்லை. தன் கையில் இருக்கக்கூடிய அந்த தேங்காயை எடுத்து அந்த அருகே இருக்கக்கூடிய அந்த தரையை உடைத்து அதில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து அவர்கள் வாயில் ஒரு வினாடியும் தாமதிக்காமல் அந்த வாயிலை ஊற்றுகிறார். அந்த தேங்காயினுடைய அந்த நீரை சுவைத்த அந்த மனிதர் சற்று வினாடிகளிலே தன்னுடைய சுயநினைவு வருகிறது. மீண்டும் அவர் எழுந்து உட்பதற்கான முயற்சிகள் ஏற்படுத்தப்பட்டார். உடனடியாக அவரை மனம் திருப்தியாகிறது. அவரை எடுத்து ஓரமாக அமர்ந்துவிட்டு அந்த வரிசை நகர்ந்து கொண்டிருக்கிறது. வரிசை நகரும் பொழுது என்று தோன்றியது தன்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக சம்பாதித்த பணம், அதிலிருந்து வரக்கூடிய ஒரு தொகையை உங்களுக்கு இறைவனுக்கு படைப்பதற்கு கொண்டு வந்த அந்த தேங்காய், அந்த ஒரு தட்சணை செய்ய வேண்டிய பொருட்கள் இப்பொழுது தேங்காய் உடைந்து போட்டு விட்டதே, இது ஒரு தெய்வ குற்றமாகி விடுமோ என்ற எண்ணத்தோடு அந்த 2 தேங்காய்கள் மேலே வைத்து கண்ணில் நீர் வர கலங்கிக் கொண்டே அந்த மூலஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இவருடைய கலங்கிய கண்களுக்கு இடையே அந்த மூலஸ்தானத்தில் இருந்த அந்த இறைவன் தன்னுடைய வாயை துடைத்துக் கொண்டது போல இவனுக்கு ஒரு உணர்வு தோன்றுகிறது. அதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தாற்பயம். நீ கொடுத்தது முதியவருக்கு அல்ல, எனக்கு கொடுத்தால் என்று இறைவன் சொல்வதாகத்தான் அந்த இடத்தில் பொருள் விடுவதாக இருக்கிறது. இதைத்தான் இந்த இயக்கம் நம்முடைய அறிவாக்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு பார்க்கின்ற பொழுது தெரியும், குறிப்பாக பெண்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே, சகோதரிகள் இருக்கக்கூடிய இடங்களில் கூடுதலாக உண்டு சிரமங்கள் அவர்களுக்கு உண்டு. தங்களுடைய நேரங்களை நீங்கள் இது போல சங்கங்களுக்கு செலவு செய்கிறீர்கள் என்று இல்லை. நீங்கள் சங்கங்களுக்கு செலவு செய்வது என்பது நிச்சயமாக எந்த விதத்திலும் அது தவறாகாது. உங்களுடைய தலைமை பண்பை நீங்கள் நிச்சயமாக மெருகேற்றிக் கொள்ளக்கூடிய இடமாகும். பலரோடு பழகின்ற பொழுது இவர்களை போல் நாம் வர வேண்டும், இவர்களை போல ஒரு வாழ்க்கையை உயர வேண்டும் என்ற உந்தி தள்ளக்கூடிய உணர்வும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கெல்லாம் இடம் இதுவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவைகளெல்லாம் தாண்டி உங்களுடைய குடும்ப நிர்வாகத்தையும் தொழில் நிர்வாகத்தையும் உங்களால் சிறப்பாக செய்வதற்கான பயிற்சிகள் வழங்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த சங்கங்கள், நம்முடைய சங்கங்கள் அமைந்திருக்கிறது. முழுமையாக நீங்கள் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தகைய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு துறையூர் பகுதி மட்டுமல்ல, உங்களுடைய சேவை அதையும் தாண்டி எங்கெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேடி சென்று உதவக்கூடிய உன்னதமான ஒரு செயல்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மிக பொறுமையாக இந்த செய்திகளை தங்களுடைய இதயங்களில் இறக்கிக் கொண்டு என்னுடைய ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொண்டு என்னுடைய புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழாவிற்கு செல்வதை நான் இந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்டு செல்வதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்புக்குரியவர்கள், நடத்துனர் லைன் எல் கலைச்செல்வி அவர்கள், முடுக்குனர் லைன் கே பிரியா அவர்கள், பிஆர்ஓ லைன் கே சுஜாதா அவர்கள், உறுப்பினர் வளர்ச்சி தலைவர் லைன் எம் ஜெயந்தி அவர்கள், தலைமை பண்பு ஒருங்கிணைப்பாளர் லைன் டி எம் நிர்மலா அவர்கள், அனைவரும் தயவு செய்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். லைன் கே பிரியா அவர்களே வணக்கம். ரொம்ப அழகா, ரொம்ப நேர்த்தியா நம்ம ஆய்வாளரை அறிமுகப்படுத்துறாங்க. உற்சாகமான ஒரு கரவொலியை என்னுடைய சகோதரர் ரொம்ப விரும்புகிறார். என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், அது ரொம்ப அழகா இருந்தது. வாழ்த்துக்கள். அவரும் அதை ரொம்ப ரசிச்சார். ஏன்னா வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு தன்னை பத்தி சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய விஷயம். நீங்க ரொம்ப நேர்த்தியா பண்ணீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். சரி, முடுக்குனர் லைன் பிரியா அவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறந்த பொறுப்பை நம்முடைய அந்த துறையூர் பிரின்சஸ் சங்கம் வழங்கியிருக்கு. என்ன அப்படின்னா முடுக்குனர். ஸோ தமிழ்ல முடுக்குனர் அப்படின்னா ஆங்கிலத்தில் டீ ட்விஸ்டர்னு சொல்லுவாங்க. ட்விஸ்டர் அப்படின்னு சொன்னா முடுக்குதல், முறுக்குதல், அந்த மாதிரி தான் பொருள்.
சரி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்டு முழுவதும் உங்க சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை நீங்க வரவேற்று நீங்க எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க வந்துடணும். அந்த கிளப் மீட்டிங் எந்த இடத்துல, ஒரு வீட்டில் நடந்தாலும் சரி, எங்க நடந்தாலும் சரி, அந்த மீட்டிங் தொடங்குறதுக்கு இடையில எல்லாம் ஒன்றா வந்துட்டு இருப்பாங்க. அந்த வந்துட்டு இருக்கப்போ புதிய உறுப்பினர்களை அவங்களுக்கு பழைய உறுப்பினர்களுக்கு அறிமுகப்படுத்துறது. அது மட்டும் இல்லாம நம்ம லைன் சங்கத்தை சம்பந்தமான ஏதாவது ஒரு செய்திகளை அல்லது இப்போ நம்ம பேசுற மாதிரி ஏதாவது ஒரு கருத்துக்களை, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வெளியில இருந்து படிச்சுட்டு வந்து அவங்களுக்கு அதை சொல்லி அந்த மீட்டிங் தொடங்கக்கூடிய நேரம் இருக்குல்ல, அந்த கேப்பை ஃபில் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்ப என்ன சொல்லுவாங்க, லேட் ஆகிட்டு இருக்குன்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இல்ல நான் போய் உட்கார்ந்துருந்தோம், பிரியா மேடம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, அப்படியே கேட்டுட்டே இருந்தோம், அப்புறம் மீட்டிங் நடந்துச்சு அப்படிங்கிறப்போ அப்போ என்ன நேம் கிடைக்குமோ அதுதான் இந்த இடத்துல அந்த கேப்பை ஃபீல் பண்றது. அது பேர் தான் கிறிஸ்டல். பண்ணிக்கலாம். அது நகைச்சுவான விஷயங்கள் நீங்க நிறைய பேசணும், தெரிஞ்சுட்டு பேசுறது மூலமா அந்த இடத்த ஒரு கலகலப்பா வச்சுக்கணும். அவ்வளவுதான். செஞ்சிடலாமா மேடம்? சூப்பர். அவங்களுக்கு உற்சாகமான ஒரு கரவொலியை கொடுங்க. பிரியா மேடம் லைன் கேமராக, லைன் கிறிஸ்டராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மெழுகுவர்த்தி மெழுகுவர்த்தி பதினேழு நேரமாக பணியேற்பினுடைய இதெல்லாம் சாதாரண விஷயம். ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் உங்களை பார்க்கறப்போ, எல்லா பெண்களும் பார்க்கறப்போ ஒரு 10 கை உள்ள ஒரு கடவுள் மாதிரி இருக்கும். நீங்க எல்லாமே பண்ணணும். எங்க ஒய்ஃப் வந்து ஒரு 4 நாள் வந்து ஊர்ல இல்லை. என்னோட பெரிய பொண்ணு அவங்க பார்க்கறதுக்காக திருவள்ளூர் போயிருந்தாங்க. உண்மை அது வரைக்கும் இந்த என்னோட வேலை என்னன்னு தெரியறத விட அந்த 4 நாள் இல்லை பார்த்தீங்களா, அப்பதான் தெரிஞ்சு அது எவ்வளவு பெரிய வெறுமையான ஒரு சூழல் அப்படின்னு. அதுதான் அந்த ஹவுஸ் ஒய்ஃபோட பெருமை. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். ரெண்டாவது வந்து உங்களுக்கு அடக்குனர்னு சொன்னா டேம்பர்னு சொல்லுவாங்க ஆங்கிலம். என்ன டேம்பர்? சொத்துக்களை பாதுகாக்க. இந்த துறையூர் பிரின்சஸோட சொத்துக்கள் அத்தனையும் இனிமே உங்க கையில. என்ன சிரிக்கிறீங்க சார்? பாதுகாக்கலாம் இருக்கல? கண்டிப்பா எஸ். ஆனால் என்ன சொத்துன்னு கேட்டா நீங்க இன்னும் சிரிப்பீங்க. அது என்ன? இந்த பதாகை, இங்க இருக்கக்கூடிய மணி சொத்து. அது முதல்ல தெரிஞ்சுதான் சிரிச்சிருக்கீங்க இல்லையா? அப்படிதானே? பட் இல்ல, உண்மையிலேயே அதாவது இந்த மனுஷன் எல்லாரும் பாதுகாக்க முடியாதுல்ல. இந்த வருஷம் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. கலைச்செல்வி கலைச்செல்வி மேடத்துக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு. இதை வேற யாரும் டச் பண்ண முடியாது. டோன்ட் டச். இதுவே போகாது அவங்கள்ட்ட. கலைச்செல்வி மேடம் தொட்டா மட்டும்தான் இது சுடணும், அது வெளியில வரும். அந்த மாதிரி அதே மாதிரி அந்த பெல் அடிக்கிறதே கலைச்செல்வி மேடம் சொன்னா மட்டும்தான் பெல் அடிக்கும். அதுதான் என்னுடைய பவர். ஸோ ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். இந்த சங்கத்தினுடைய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியம். உண்மையாகவே இதுதான் சங்கத்துடைய சொத்து. இதையும் நம்ம மணி சொத்துலையும் பாதுகாக்கணும். வெல்லிங் ஜோன்ஸோட போட்டோ இருக்கும். இதெல்லாம் பத்திரமா ஒரு இடத்துல வச்சா இந்த கூட்டம் நடக்கப்போ போகிறதுக்கு திருப்பி அந்த இடத்துல வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. சிறப்பாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மெழுகுவர்த்தி ஒளியூட்டி உங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படிங்கிறது ஒரு விஷயம். பட் நிறைய உறுப்பினர்கள் நம்ம மாதிரி ஒத்த கருத்துடைய தகுதி வாய்ந்த இந்த சங்கத்தை பற்றிய புரிந்து கொண்ட உறுப்பினர்களை நீங்க நிறைய சேர்க்கணும். இந்த ஆண்டு 1/7 இருந்து நம்முடைய ஜிஎம்டியும் நிறைய அதுக்காக உங்களுக்கு இதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க, போட்டிகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. நீங்க அதெல்லாம் பயன்படுத்தணும். இந்த ஆண்டு உங்களுடைய மண்டலம் வந்து நம்பர் 1 இருக்கணும். புதிய உறுப்பினர்கள் நம்பர் 1 இருக்கணும். அந்த வட்டாரம் தான் நம்பர் 1 இருக்கணும். வட்டாரத்தில் பாலசுப்ரமணியன் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ நீங்க ஒரு உறுப்பினர் 2, 3, 4, 5 எத்தனை உறுப்பினர் சேர்க்கணும். இந்த வருஷம் உங்களுடைய மெம்பர்ஷிப்பை நீங்க உயர்த்த வேண்டியது உங்களுடைய கடமை. அது செஞ்சிடலாமா? வெரி குட். இன்னைக்கே 4 உறுப்பினர்கள் செய்யறாங்க. ஓகே, வெரி குட். உறுப்பினர் வர்த்தகர் ஜெயந்தி அவர்களுக்கு உங்களுக்கு உற்சாகமான கருவறை. ஏன்னா ஃபர்ஸ்ட் பதவியேற்ற அன்னைக்கே 4 உறுப்பினர்கள் சேர்க்கிறாங்கன்னா உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள் மேடம். ஏன்னா அது ஒரு ஆரம்பமே ரொம்ப ஜெகஜோதியா போயிட்டு இருக்கு. ஜெயந்தியோட மேடமோட இதுல சூப்பரா பண்ணுங்க. 2024-25 இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டு அமைந்தது என்னுடைய வாழ்த்துக்கள். உங்க பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக மெழுகுவர்த்தி ஒளியூட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ். அடுத்து தலைமை பண்பு ஒருங்கிணைப்பாளர் டீம் நிர்மலா வாழ்த்துக்கள் மேடம். என்ன சொல்றீங்க? டீச்சர், பிசினஸ் பண்ணிருக்கீங்க. கிரேட். என்டர்பிரனர். அருமையான விஷயம். ரொம்ப கேட்கலாம். இது அதிக வாழமே இல்லைதான். அதுல ரொம்ப அதுவும் குறிப்பா பிரின்சஸ்ல நிறைய பிசினஸ் உமன்ஸ் இருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமும் கூட. என்னோட வாழ்த்துக்கள். எந்த தொழில் நீங்க செஞ்சாலும் அது மிகப்பெரிய உயர்வு. அதுக்கான இன்புட் வந்து கண்டிப்பா இந்த ஜிஎல்டி பயிற்சி பட்டறைகள் உங்களுக்கு கிடைக்கும். தலைமை பண்பு ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஒரு பயிற்சி பட்டறை இருக்கு. அது தனியா பண்ண போறாங்க. இப்போ பிஎஸ்டி இதுல நம்ம போய் கலந்துக்க முடியாது. ஒன்லி ஃபார் பிஎஸ்டி தான் திருவனந்தபுரத்துல. பட் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு அதோட ஜிஎல்டி இன்ஸ்டியூட் சேர்பர்சன்ங்கிற முறையில அதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். அப்போ நீங்க வரும்போது அங்கே உங்களுக்கு நிறைய இன்புட் கிடைக்கும்.
நிறைய அதே மாதிரி இந்த ஆண்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் தலைமை பண்புக்கான ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் பிஸ்னஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். நீங்கள் அதை அப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளோ விஷயங்களுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரி, தலைமை பண்புங்கிறது அவ்வளோதான். நீங்கள் என்ன செய்யணும்னா இங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வச்சுட்டு ஒரு நல்ல லீடர், யாராவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடர் அவங்கள அழைச்சி எப்படி அவங்க தொழிலில் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள் அல்லது உங்களையே யாராவது ஜெயிச்சாங்க நீங்களாக கூட இருக்கலாம். நீங்களே ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். காரணம் என்னன்னா கையில் மூடி வச்சிருக்க மக்களும் மட்டும் அதை திறந்தோம்னா அது 10 பேருக்கு அந்த கை விரல் மாதிரி எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பெரிய விஷயம். நீங்கள் அதை செய்யக்கூடிய இடத்துல அந்த பொறுப்புல இந்த தலைமைத்துவத்தில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நிர்மலா மேடத்துக்கு உற்சாகமான ஒரு கரவொலி கொடுங்க. அவங்க ஜிஎஸ்டி கிளப் கோஆர்டினேட்டராக இருக்காங்க. வெளிநோக்கிய ஒளியூட்டி உங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு கோரிக்கை. வாழ்த்துக்கள். அடுத்தது பொருளாளர் லைன் எண் அனிதா அவர்களை இயக்குனர்கள் எஸ் நிர்மலா, பி கௌரி, ஜே ஷகிலா பானு, பி தேவி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். இயக்குனர்கள் அப்படின்னு சொல்றப்போ இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான பொறுப்பு 2 பேருமே என்னுடைய பாராட்டு. நீங்க தான் ஆக்சுவலாக ஒரு டைரக்டர் மாதிரி, எப்படி ஒரு சினிமாவை வந்து ஒரு டைரக்டர் இயக்குவார் அப்படின்னு சொல்றோமோ அது மாதிரி இந்த சங்கத்தை இயக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பொறுப்பு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா இந்த சங்கத்தினுடைய சௌரியம் ஆண்டுன்னு இந்த வருஷத்தினுடைய அந்த ஆண்டினுடைய சேவை திட்டங்கள் என்ன, கவர்னரோட விருப்பம் என்ன, இதெல்லாம் நீங்க முறை பண்ணி பிஎஸ்டி அதை சரிவர செய்கிறாங்களான்னு கண்காணிக்கிறது, பன்னாட்டு சந்தா மாவட்ட சந்தா செலுத்துறதுக்கு அவங்களை கரெக்டா ஊக்கப்படுத்துறது. 2வது இந்த சங்கம் இன்னும் சிறப்பாக வர்றதுக்கான ஆலோசனைகளை வழங்குது. அது வந்து அந்த இயக்குனர் குழுவுடைய மிக முக்கியமானது. ஒரு மாசமும் ஒரு நிர்வாக குழு கூட்டம் நடத்தணும். அந்த கூட்டத்தில் நீங்க எல்லாரும் இருந்து ஒன்றும் இல்லை, பேசிக்கலா இந்த சங்கம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன ஐடியாவோ அது போட டிஸ்பியூட் வரும். பொதுவாக ஒருத்தர் 2 பேர் இருக்கிறப்பவே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் தாங்க. பட் ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் இருக்கிற இடத்துல கருத்து வேறுபாடுகள் வரும்போது நீங்க என்ன பண்ணலாம், அவைகள் எல்லாம் கலையணும். இல்லை நம்ம எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு பொசிஷனுக்கு நீங்க இருக்கு. அதுதான் அந்த டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் செய்வீங்க நான் நம்புறேன். நிச்சயமா வாழ்த்துக்கள், பாராட்டுகள். பலத்த கரவொலியை அவங்களுக்கு கொடுங்க. உங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக வெளிவரத்தை ஒளிபரப்புமாறு ப்ளீஸ். அடுத்து உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களோடு பொருளாளர் லைன் எண் அனிதா அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைப்பது மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அவர்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு பார்க்கறது. என்னன்னா வந்ததுல இருந்து அந்த டீம் ஆர்கனைஸ் பண்றதுல இருந்து நீங்க எல்லாரும் ஒருங்கிணைச்சு பண்றதுல இருந்து வர்ற விசிட்டர்ஸ், குறிப்பா வந்து சீஃப் கெஸ்ட் இவங்க எல்லாம் அழைக்கிற விதம், அந்த இதெல்லாம் எல்லாரும் நீங்க எல்லாரும் சேர்ந்து செய்யறதுதான் ஒரு பெரிய தலைமை. அதை ரொம்ப அழகா நீங்க மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இந்த ஆண்டு உங்களுடைய மிகச்சிறந்த பொறுப்பு பொருளாளர் அப்படின்னு சொல்ற ஒரு பொறுப்பு. இந்த சங்கத்தையும் அது முழுக்கமா கட்டி காக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கு. பன்னாட்டு சந்தாவையும் மாவட்ட சந்தாவையும் உரிய காலத்துல செலுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களிடம் இருக்கு. இயக்குனர் குழுத்தை நீங்க அப்பப்போ ஆலோசனைகள் தந்து நீங்க எல்லாரும் ஒருவருக்கு ஒரு ஆலோசிச்சு நீங்க இந்த ஆண்டு சிறந்த ஒரு ஆண்டா பார்க்கணும். 2வது மண்டல தலைவர் ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு மண்டல மாநாடு நடத்துறோம். அதுல 100% பதிவுகளோடு நீங்க கலந்துக்கணும். அந்த மண்டல மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி எல்லா சேவை திட்டங்களையும் நீங்க நிறைவேற்றணும். அந்த சேவை திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான ஸ்பான்சர்ஸ் எல்லாமே நம்ம செலவு பண்ணி பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிறந்த நபர்கள்ட்ட சேர்ந்து அவர்கள், அதாவது வணிகர்கள்ட்ட சேர்ந்து அவங்களுக்கு கூட இந்த சங்கத்துக்கு தேவையான நமக்கு இல்லை மற்றவர்களுக்கு செய்வதற்கான விஷயங்களை நீங்க பண்ணலாம். ஒரு ட்ரெஷரரா அந்த கடமையும் உங்களுக்கு. வட்டார தலைவர் 3 வட்டார கூட்டங்கள் நடத்துவார். அந்த கூட்டங்களில் நீங்க தலைவர் செயலர் பொருளரோட போய் கலந்துட்டு உங்க சங்கத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். முதல் துணை தலைவரோட நீங்க போகணும். அது ஒரு அற்புதமான வாய்ப்பு. நிச்சயமா இந்த ஆண்டு எப்பவும் போல நீங்க சிறப்பாக செயல்படுற மாதிரி இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உற்சாகமான கரவொலியை அனிதா அவர்களுக்கு வழங்கி இந்த ஆண்டு ஒரு சிறந்த பொருளாளராக, இந்த மாவட்டத்தினுடைய நம்பர் 1 பொருளாளராக அவர் வருவதற்கு இன்னும் உங்களுடைய பலத்த கரவொலியை வழங்குவது உங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக வெளிவரத்தை ஒளிபரப்பு. அடுத்து உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களோடு பாராட்டுகளோடு நான் அழைப்பது லைன் கே மாலதி அவர்கள், செயலாளர் 2024-25 துறையூர் பிரின்சஸ் சங்கத்தினுடைய.
வணக்கம். எப்பவுமே சிரிச்சுட்டே தான் இருப்பீங்களா, இல்லை எப்பவாவது சிரிக்கிறது? நான் உங்களை பார்க்க, ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா, ஆமா, இந்த நம்ம சகோதரியை எப்போ பார்த்தாலும் அது அவங்களுடைய ஒரு அடையாளமே ஒரு சிரிப்பாக சிரிச்சுட்டே இருக்கு. வெரி குட், கிரேட். என்னை கூட ரொம்ப பேர் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்கீங்களே அப்படின்னு. இல்லை, நீங்க லைன்ஸ்ல சேர்ந்தாலே சிரிச்சுட்டு தான். நீங்க எப்பவுமே நல்ல மனிதர்களோட, நல்ல மக்களோட சேர்ந்து பழகிறப்போ, நிறைய அன்பு கிடைக்கிறப்போ உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ஊர்னா வச்சு பார்க்க முடியும். அன்பு எங்க கிடைக்குதோ அவங்க சிரிச்சுட்டே தான் இருக்கும். எங்க நமக்கு சரியான அன்போ அல்லது ஒரு அரவணைப்பு இல்லாத இருக்கிறது தான் அவங்க உட்கார்ந்து. ஸோ அது நேச்சராகவே இந்த இடம் அதுக்கான ஒரு இடம். உங்களுக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம், வாய்ப்பு. என்னுடைய சகோதரிக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு செயலாளர், இந்த சங்கத்தினுடைய ஹார்ட் நீங்க தான். பிடிச்சிட்டே இருக்கணும். இந்த சங்கத்தை உயர்த்துறதுக்கு ஒவ்வொரு சமயமும் நீங்க பண்ணணும். நம்முடைய மாவட்ட அமைச்சர்களுக்கும் நம்ம சங்கத்துக்கும் இடையில ஒரு பாலமா நீங்க செயல்படணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் ஒற்றுமையா இருந்து இந்த சங்கத்தினுடைய கூட்டங்கள்ல ஒரு பொதுக்குழு கூட்டம், ஒரு நிர்வாக குழு கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு அப்பப்போ என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, இந்த மாவட்டம் முழுவதும் எவ்வளவு சேவைகள் பண்றாங்க, இதெல்லாம் நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். பெருமைக்கு இருக்கக்கூடிய சங்கங்கள் தான் பெண்கள் சங்கம் இருக்கு. அந்த சங்கத்துல துறையூர் பிரின்சஸ் சங்கம் ஒரு உயர்வான இடத்தாங்க. அதுக்கு நீங்க முழுமையா செயல்படணும். அடுத்த ஆண்டு வரக்கூடிய, இந்த ஆண்டு முழுவதும் நடக்கக்கூடிய கூட்டங்கள், எல்லா கூட்டங்களிலும் நீங்க கலந்துக்கணும். பிஎஸ்டி செமினார் இதுல இருக்கு, திருவனந்தபுரத்தில் நடக்குது. கண்டிப்பா நீங்க கலந்துக்கணும். நம்மளுடைய மண்டல தலைவர் டாக்டர் முருகேசன் அவர்கள் ஒரு சிறப்பான மண்டலமாக நடத்துவாங்க, அதுல கலந்துக்கணும். நம்மளுடைய வட்டார கூட்டத்தில் வட்டார தலைவர் பாலசுப்ரமணியம் நடத்துறதுல நீங்க விடாம கலந்துட்டு, ஏன்னா அந்த கூட்டத்தில் வட்டார தலைவர்களை போய் கணக்கு பொழுதுதான் வேற கிளப்ல என்னெல்லாம் செஞ்சாங்க, அதை விட நம்ம என்ன பெட்டரா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ அதுல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் செய்ய அப்புறம் ஒவ்வொரு மாதமும் WMR மைலைன் அடிஷன் டெலிஷன் எவ்வளவு உறுப்பினர்களை சேர்த்துருக்கோம் அல்லது எவ்வளவு உறுப்பினர்களை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள், அந்த சேவை திட்டங்களை பதிவேற்றம் செய்கிறது, இதெல்லாம் உங்களுடைய பொறுப்பு. சிறப்பாக செய்வீர்கள் என்று நம்புகிறேன். செய்வீர்களா? வாழ்த்துக்கள். உற்சாகமான கருத்துக்களை சகோதரிக்கு வழங்கி இந்த அற்புதமான தினத்தில் நீங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக மெழுகுவர்த்தியை ஒளியூட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து இன்றைய நாளினுடைய கதாநாயகியாக துறையூர் பிரின்சஸ் லைன் சங்கத்தினுடைய ஆற்றல் மிகு தலைவியாக பதவியேற்பதற்கு 2024-25 தலைவியாக பதவியேற்பதற்கு உங்கள் அனைவருடைய பலத்த கரவொலியுடைய அன்பு சகோதரி ஜி லதா அவர்களை முன்னாடி வாங்க. எனக்கே சிரித்து போச்சு. அவங்க லதா மேடம் அவர்கள், நான் கூட கவர்னரே ஆயிட்டு இன்னொரு நேரம் தலைவராக போல இருக்கு. அது மாதிரி அப்படி இல்லை. உங்களுடைய வெற்றி நிச்சயமா கண்டிப்பா கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்தாங்க. எல்லாருக்கும் அது உங்களை அறிமுகப்படுத்த வசதியா நிச்சயமா. அது அதாவது மாந்திரதம்மை இழிவு செய்யும் மடவர்களை ஒழிக்க வேண்டும் உண்மையிலேயே ஒரு பெரிய அவங்க இப்போதைக்கு போட்டோவை பாக்குறாங்க. நீங்க அதை போய் டிஸ்டர்ப் பண்ணாங்க. இல்ல அவங்க கரெக்டா தான் இருக்காங்க. அனிதா மேடம் சொல்றாங்க, இல்ல கொஞ்சம் அப்படி சார் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கல்ல, அப்பதான் இன்னும் அவங்க நம்ம பக்கம் வருவாங்க. எக்ஸலன்ட். உங்களுக்கு நான் என்ன சொல்றது, ஆல்ரெடி ஒரு ஃபுல்லி எக்யூப்டு ஒரு பிரசிடென்ட் அந்த மாதிரி தான் சொல்லணும். விஜயலட்சுமி அவங்க ஒரு பறக்கும் படை மாதிரி நான் பார்த்த வரைக்கும் அல்ல. அப்புறம் அந்த மாதிரி அவங்க நீங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே நான் பார்க்கணும். எல்லா மெம்பர்ஸுமே ரொம்ப ஒரு எக்ஸலண்டான மெம்பர்ஸ். கண்டிப்பா அவங்க கூட இருந்து நீங்க ரொம்ப, ஏன்னா அது மட்டும் இல்ல, உங்களை நீங்க உங்க சர்வீஸையும் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நீங்க எந்த அளவுக்கு இந்த இயக்கத்தில் காட்டக்கூடிய ஈடுபாட்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன். உண்மையில எக்ஸலண்ட். உனக்கு இந்த வருஷம் துறையூர் பிரின்சஸ் ஒரு பெஸ்ட் ஒரு பிரசிடென்ட் கிடைச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நிச்சயமா உங்க தொழில நீங்க ரொம்ப பெரிய ஒரு உயரத்துக்கு வரணும். உங்க குடும்பத்திலேயே நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும். எல்லாத்தையும் வெற்றி வந்த நீங்க இந்த பொது வாழ்க்கையிலும் ஒரு பெரிய உயர்ந்த இடத்துக்கு வரணும். கண்டிப்பா என்னோட வாழ்க்கை. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சங்கத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே உங்க குழந்தைங்க. அவங்களுக்கு நீங்க தான் பேரி பார்க்கணும். இந்த 1 இயர் மட்டும் இல்லை, இந்த வரக்கூடிய காலங்களில் ஒரு முன்னாள் தலைவராக கூட வரும்பொழுது கூட அதுதான் உங்களுடைய பொருள். ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது, நம்ம சங்கம் நம்மளுடைய மாவட்ட ஆளுநருடைய சௌரியமான இந்த ஆண்டினுடைய சேவை திட்டங்கள் அத்தனையும் வரிசைப்படுத்தி பார்த்துட்டேன். எல்லாமே நீங்க இப்பவே அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதுவே முடிஞ்சு போச்சு. பாதி தூரம் தாண்டிட்டு மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்க கவனிச்சு ஒவ்வொரு கூட்டங்களில் கலந்துக்கிறது, மண்டல மாநாட்டில் கலந்துக்கிறது, வட்டார கூட்டங்களில் கலந்துக்கிறது, நம்மளுடைய பிஎஸ்டி செமினாரில் கலந்துக்கிறது, மெம்பர்ஷிப் செமினாரில் கலந்துக்கிறது, எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்திட்டு நீங்க இதுல கிடைக்கிற அந்த எனர்ஜியையும் இதுல கிடைக்கிற அந்த ஷேப்பையும் நமக்கு கிடைக்கிற அந்த பட்டத்தீட்டக்கூடிய பண்பை உங்க தொழில நீங்க பயன்படுத்தும் போது மிகப்பெரிய உயரத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நீங்க நிறைய பேரை பார்ப்பீங்க.
ஏன் இவங்களை மாதிரி நம்ம ஒரு பெரிய ஆண்டர்பிரனரா ஒரு தொழில் முனைவரா வரக்கூடாதுன்னு தோணும். அவங்களுடைய வெற்றிக்கான காரணங்கள் என்னெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ண முடியும், அதுக்கான வாய்ப்பு. ரெண்டாவது, நீங்க உங்களுடைய செக்ரட்டரி ட்ரெஷரர் இவங்களோட இணைஞ்சு ஒவ்வொரு மாதமும் ஒரு பொதுக்குழு கூட்டத்தையும் ஒரு நிர்வாக குழு கூட்டத்தையும் கூட்டணும். எல்லா மெம்பரையும் வர வைக்கணும். சேவை திட்டங்களை பற்றி சொல்லணும். பிற சமயத்தில் செய்யக்கூடிய சேவை திட்டங்களை பற்றி நம்ம எடுத்து வைக்கணும். அதை விட பெட்டரா நம்ம பண்ற மாதிரி பண்ணணும். ஸ்பான்சர் பண்ணணும். எல்லா செலவுகளும் நம்ம பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. வெளியில இருந்து ஸ்பான்சர் பண்ணி அதுல இருந்து எவ்வளவு சிறப்பாக பண்ண முடியுமோ அதற்கான வாய்ப்புகளை நீங்க பண்ணுங்க. எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நீங்க பண்ணும்போது அது ஈஸியா உங்களுக்கு அமையும். இன்னும் பெட்டரான விஷயம் என்னன்னா, இந்த மைலைன்ல இருந்து எப்படி போய் மைலைன்ல எப்படி நம்மளோட சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஏற்றுறதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிவு பண்ணணும். உங்களுடைய மன்னர் தலைவர் தலைவர் இவங்கள்ட்ட நம்ம கேட்டுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிச்சயமா அது இந்த ஆட்களுடைய நிறைவுல புதிய தலைவர்கள் செயலர் பொருளர் இவர்களை தேர்ந்தெடுத்து விட்டுட்டு அடுத்து கண்டினியூ பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொறுப்புகள் சிறப்பாக செய்வீங்க. அதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. செய்வீர்களா? நிச்சயமாக உங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்காக உற்சாகமான ஒரு கனவை நீங்கள் அவருடைய வழக்கை வாழ்க்கைகளை பாராட்டுகிறேன். அதுக்குள்ள விடுவோட்டி என் அன்பிற்குரியவர்களே, இது அன்பின் அடையாளம் மட்டுமல்ல, ஒரு அதிகாரத்தின் அடையாளமும் கூட. ஆனா இங்க அதிகாரம் என்பது அன்பு மட்டும்தான். இங்க அதிகாரம் இந்த சுத்தியலை அந்த அன்பின் அடையாளத்தை நம்முடைய அன்பு சகோதரி லதா அவர்களுக்கு வழங்குவதன் மூலமாக இந்த ஆண்டினுடைய தலைமை பொறுப்பை அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு அவங்களுக்கு பாருங்க, எப்போ என்னை விட்டுட்டு போனா போதும், பொறுப்பு போனா போதுமா, நீங்க அடுத்து போங்கிற அவசரத்துல அவங்க இருக்காங்க. அது பட் இந்த இது கைக்கு போனா மட்டும்தான் இப்ப அவங்க தலைவர். அதுக்கு அது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் நீங்க தான் தலைவர். சார் குட். ஸோ அப்ப வந்துட்டு இந்த இதுக்கு எதுக்காக நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கூட்டத்தை துவக்குவதற்காகவும் கூட்டத்தை நிறைவு செய்வதற்காகவும் நீங்க இதை துவக்கணும். கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காகவும். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் எப்பவுமே ஏற்படாது. அதனால இந்த அடையாள சின்னத்தை, அன்பின் அடையாளத்தை உங்கள் அனைவருடைய சார்பாக என் அன்பிற்குரிய மண்டல தலைவர் டாக்டர் முருகேசன் அவர்கள் முன்னிலையிலே, வட்டார தலைவர் டாக்டர் பண்ணி நம்முடைய பாலசுப்ரமணியம் அவர்கள் முன்னிலையிலே, ஜேசிடி என் அன்பு தம்பி மதிவாணன், அன்பு சகோதரர் பூபதி அவர்கள், ராஜ்குமார் அவர்கள், பாலமுரளி அவர்கள், அசோக்குமார் அவர்கள், அண்ணன் முரளிதரன் அவர்கள், இவர்களுடைய அனைவருடைய முன்னிலை, தம்பி முன்னாடி வாங்க, தம்பி அருள்வேல், நம்முடைய பன்னீர், என் அன்பு சகோதரர் செந்தில் மண்டல தலைவர் செந்தில் அவர்கள் மற்றும் சாசன தலைவர் செந்தில் அவர்கள் அனைவர்களுடைய முன்னிலை, ஏசிஎஸ் வாங்க மேல வாங்க, இப்போவாது வாங்க, ஏசிஎஸ் ரசிகுமார் அவர்களுடைய முன்னிலையில் உங்கள் அனைவருடைய வாங்க ஹார்மனி ஒரு போட்டோ எடுத்து வந்துருங்க. அனைவருடைய முன்னிலையில் உங்களுடைய பாராட்டுகளோடு இந்த ஆண்டு 2024-25 ஆண்டினுடைய துறையூர் பிரின்சஸ் லைன் சங்கத்தினுடைய ஆற்றல் மிகு தலைவியாக அன்பு சகோதரி ஜி லதா அவர்களை நியமிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உடனடி முன்னாள் தலைவி விஜயலட்சுமி அவர்கள், நீங்க சென்டர்ல உட்காருங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஒரு சங்கத்தை எவ்வளவு சிறப்பாக கொண்டு போகணுமோ அது மாதிரி கொண்டு போயிருக்கீங்க. எல்லா கூட்டங்கள்லையும் உங்களை பார்க்க முடியும். நீங்க எல்லாரோடையும் இணைந்து எல்லாரையும் நட்பு பாராட்டுறதுல உங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இந்த ஆண்டு இந்த சங்கத்தை இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வந்ததுக்காக உங்க எல்லாருடைய உற்சாகமான கருவுடைய அது மட்டும் இல்ல, இதோடு உங்களுடைய பணி நிறைவேற போவதில்லை. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய நல்ல ஆலோசனைகளை இங்க தொடர்ந்து வழங்குவீர்களா? வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மீண்டும் ஒரு முறை சகோதரி விஜயலட்சுமி அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து உறுப்பினர்களை மட்டும் தயவு செஞ்சு எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சங்கத்தினுடைய சேவைகளிலையும் நீங்க இல்லைன்னா இந்த சங்கம் இவ்வளவு ஒரு பெரிய உயரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பா நீங்க வரக்கூடிய காலங்களில் ஒரு தலைமை பொறுப்புகள்ல நீங்களும் வரணும்.
இந்த சங்கத்துக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கணும் அப்படின்னு கேட்டு இந்த அனைவருக்கும் உற்சாகமான கரவொலியில் இந்த அவை வழங்கி உங்களை கௌரவிக்கிறது. நிச்சயமாக நன்றி. என் அன்பிற்குரியவர்களே, முறைப்படி 2024-25ஆம் ஆண்டினுடைய துறையூர் பிரின்சஸ் லைன் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் முறையாக பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற நற்செய்தியை உங்களிடம் தெரிவித்து இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவம் செய்யுமாறு தலைவர் புதிய தலைவர் லதா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சாசன தலைவி, முன்னாள் ஆளுநர் உள்ளிட்ட இந்த அவைக்கு எனது மாலை வணக்கம், மதிய வணக்கம். இப்போ உங்களெல்லாம் நீங்க இந்த பிரின்சஸ் சங்கத்துல புதிய உறுப்பினர்களாக நீங்கள்லாம் இணைகிறீங்க. அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? சும்மா வர சொன்னாங்க, நீங்க வந்துட்டீங்க, ஏதோ கூப்பிட்டாங்க வந்துட்டீங்கன்ட்டு. அப்படியா? என்ன சங்கத்தை பத்தி என்ன சொன்னாங்க? உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா நான் சொல்றேன். முதல்ல போட்டு வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்கள்கிட்ட போட்டு நான் வாங்குறேன். வேற ஒன்றும் இல்லை. ஓகே. முதல்ல நீங்க இன்றிலிருந்து நீங்கள் லயனஸ் அப்படிங்கிற பட்டத்தை முதல்ல நீங்க போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு பெருமையான விஷயம். ஏன் பெருமையான விஷயம் சொல்றோம்னா, நீங்க துறையூர் பிரின்சஸ்ல மட்டும் நீங்க மெம்பர் இல்ல, உலக நாடுகள் மத்தியில எல்லா நாட்டிலையும் இருக்கிற 109 நாட்டில் இருக்கிற லயன்ஸ் பேரியக்கத்துல நீங்க மெம்பர் ஆயிட்டீங்க. இப்போ உங்களை இந்த சங்கத்துல இணைக்கிறது மூலமாக நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் நான் ஒரு லயனஸ் சொல்லி ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம். இது ஒரு சாதாரண இயக்கம் இல்லை, பல நாடுகள்ல இருக்கிற ஒரு இயக்கம். நம்ம அதிகமான புதிய உறுப்பினர்களை இப்ப நம்ம சேர்த்துக்கிறோம். நீங்க முதலாவதாக சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், வருஷம் பணம் கொடுக்கணும். இந்த பணமானது பல்வேறு சேவை திட்டங்களுக்காக செயல்படுது. ஏதாவது ஒரு பேரிடர் வந்தாலோ இல்ல எந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு சம்பவம் நடந்தாலோ அதுக்கு லைன்ஸ் பேரியக்கம் பல்வேறு உதவிகளை செய்யுது. அதுக்கு நீங்க கொடுக்குற பணம் அதுக்கு பயன்படுது. ஸோ அதான் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நீங்க நம்ம தலைவி அவர்கள் கூட்டத்துக்கு நீங்க தவறாக கலந்து கொள்ளணும். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வரணும். நீங்க சாதாரண கூட்டத்துக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை உங்க ஆலோசனைகளை நீங்க போடணும். சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி சொல்லுவேன். அத நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க உங்க பேரை சொல்லி நீங்க உறுதிமொழி எடுத்து செஞ்சிடலாமா? லைனஸ் உங்க பேர்கள் சொல்லுங்க. உங்க தனித்தனி பேர்கள் சொல்லிக்கணுமா? ஆகிய நான் லைன்ஸ் உறுப்பினராக லைன்ஸ் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஷேக் தாவூத் அவர்கள் முன்னிலையில் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு சம்மதித்து லைன்ஸ் கூட்டங்கள் விழாக்கள் அனைத்திலும் பங்கேற்பேன் என்றும் லைன்ஸ் இயக்க நன்மை விதிகளை பின்பற்றி அதன் குறிக்கோள்களை செயல்படுத்தும் முறையில் நடப்பேன் என்றும் என்னிடம் அளிக்கப்படும் பொறுப்புகளை செவ்வனே நிறைவேற்றும் என்றும் உறுதியளிக்கிறேன். இது வெறுமன சொன்னா மட்டும் போதாதுமா? ஆமா, எல்லாமே வெறும் வாய் வார்த்தைகள் இருக்கக்கூடாது. இந்த வாய் வார்த்தைகள் அந்த நேரத்தோட போயிடும். உங்க செயல்களால நீங்க செய்யணும். மென்மேலும் இந்த சங்கத்தை நீங்க புது புது தலைவர்களை நீங்க தலைவர் ஆகணும். பல பெரிய மாவட்ட பொறுப்புகள்லாம் நீங்க போகணும்.
வந்து பெருமைமிகு ஆளுநர் அவர்கள் முன்னிலையில் நீங்க சேர்ந்திருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் லைன்ஸ் இயக்கத்தில் சேர்ந்தது அடையாளமாக அந்த மெழுகுவர்த்தி ஏற்றி உங்க புதிய உறுப்பினராக உங்களை சங்கத்தில் இணைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். மற்ற எல்லா சங்கத்துல உள்ள இது வந்து கவர்னருக்கு என்ன செய்யணும், மண்டல தலைவருக்கு என்ன செய்யணும், அது இதுன்னு எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு திடீர்னு மேடையில வந்துட்டு புதிய உறுப்பினர் பதவி அமைச்சர்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றும் கையும் வரல காலம் வரல. எனக்கு முதலே சொல்லியிருந்தா நான் எல்லாம் ப்ரிப்பேர்டா வந்திருப்பேன். திடீர்னு சொன்னதுனால இதை நான் சிறப்பா செய்யல. அதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வந்து ஆனா இது வந்து என்னோட முதல் தடவையா நான் வந்து ஒரு பதவி அமைப்பு புதிய உறுப்பினர்களே இந்த சங்கத்துல வந்து இணைக்கிறேன். எனக்கு இட்ட பணியை கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் சிறப்பா பண்ணியிருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல. முன்னாள் ஆளுநர் வந்து ஒரு மீட்டிங்ல பேசினதை இன்னொரு மீட்டிங்ல பேசக்கூடாதுன்னு ரொம்ப இதா சொன்னாங்க. ஆனா நான் வந்து இந்த மண்டல தலைவராக உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்று சொன்னால் முழு முதல் காரணம் PMJF லைன் ஷேக் தாவூத் அவர்கள். என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டான் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இந்த நன்றியை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன். ஆளுநர் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு நான் என்றென்றும் நன்றியுடன் இருப்பேன் என்று முதல்ல உங்கள்கிட்ட ஊத்தி வருகிறேன். அடுத்ததா இந்த துறையூர் பிரின்சஸ் சங்கம் ரொம்ப வந்து சிறப்பா செயல்படுறாங்க. ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தான் ஆகுது. ஆனா பாத்தீங்கன்னா இத்தனை மெடல் எல்லாம் பாருங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க அவங்களுக்கு. நான் வந்து லயன்ஸ் இயக்கத்தில் ஏறும்போதுலாம் இவ்வளவுலாம் பெருசாலாம் ஈடுபாடலாம் இல்லை. ஏதோ போனோம் வந்தோம் மீட்டிங்ல கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஒரே வருஷத்துல இவ்வளவு இது வந்து இயக்கத்துக்கு இவ்வளவு பெருமை சேர்த்திருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு வந்து என்ன சொல்றதே தெரியல. சாசன தலைவர் விஜயலட்சுமி அவர்கள் ரொம்ப சிறப்பா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப வந்து ரீஜன் கோஆர்டினேட்டரா வந்து ப்ரொமோட் ஆயிருக்காங்க. இப்ப இங்க வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தாலே இவங்க வந்து ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து போய் நேர்ல கூப்பிட்டு அந்த சங்கத்து உறுப்பினரை காட்டுறோம். மற்ற உறுப்பினர்கள் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்களோட உழைப்பு. ஒவ்வொரு மீட்டிங்கும் பாத்தீங்கன்னா முஸ்லியா இருந்தாலும் சரி எங்க வந்தாலும் சரி எல்லாரும் சொல்லுவாங்க, சார் பஸ் 8:30 மணிக்கு போயிடும் சார், 9 மணி வரைக்கும் மீட்டிங் நடத்திருக்கீங்க சார், என்ன சார் பண்றது அப்படிம்பாங்க. அப்ப வந்து ஆளுநர்கிட்ட கவர்னர் நீங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் வீட்டுல விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். நான் வந்து கார் வச்சிருக்கேன் அது வச்சிருக்கேன் மீட்டிங் போறதுன்னா அவ்வளவு ஒரு பெரிய இது. இன்னைக்கே பாத்தீங்கன்னா புதன்கிழமை காலையில வந்து மீட்டிங் தாங்க, என்ன பண்றதுனே தெரியல. அங்க ஓபி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அங்க எனக்கு போன் வருது, சைலண்ட்ல போட்டுவிட்டேன். ஆனாலும் இவங்க வந்து அவங்களோட வேலையை விட்டுட்டு, அதாவது குடும்பத்தை விட்டுட்டு இவ்வளவு தூரம் பண்றது ஒரு பெரிய விஷயம். முதல்ல இவங்களோட கணவன்மார்களுக்கு நன்றி சொல்லணும். முதல்ல அவங்களுக்கு சொல்லணும். கேட்டேன், அவங்க அனிதாவோட கணவர் மட்டும்தான் வந்துட்டாங்க. அவங்க தயவு செய்து எந்திரிச்சு நிக்க மாதிரி கேட்டுருங்க இல்லையா? அவங்கள அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அவங்க பதவியெல்லாம் போகும்போது
தலைவர் இருந்தா அவங்க மனைவி கூட வருவாங்க. இங்க கேட்டா எல்லாரும் கணவர் எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சார், எங்களை ஃப்ரீயா விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அது ஒரு பெரிய விஷயம். சோ அவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல். இந்த துறையூர் பிரின்சஸ் வந்து எள்ளுனா எல்லையா இருப்பாங்க. எல்லா இதுவும் பிஎஸ்டி ஸ்கூலிங் ஆகட்டும், P101 ஆகட்டும், எல்லாமே சிறப்பா வந்து செயல்பட்டு இருக்காங்க. புது தலைவரும் சிறப்பா செயல்படுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சௌரியம்ல எல்லாரும் சௌரியமா இருக்கணும். அடுத்து எங்களது வட்டார தலைவர் பாலசுப்ரமணியம் சார் அவர்கள், அவர் வந்து ஆசியாவும் நான் சுவன்சியா இருக்கிறது தான் தகுதி இருக்கு. ஆனா அவர் பெருந்தன்மையா என்ன ஆசையாக்கி அவர் சோனா இருந்து என்ன அழகுபடுத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க. மற்றும் எனது ரீஜியன் கோஆர்டினேட்டர் சேகர் சொன்ன மாதிரி அவ்வளவு பேர் பேரையும் சொல்லிட்டே இருக்கலாம். காலத்தின் அருமை கருதி அவங்கெல்லாம் சிறப்பா வந்து எல்லா கூட்டத்துக்கும் வந்து எல்லா இதுவும் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைதட்டல் கொடுங்க. அடுத்து வந்து நம்ம மாவட்டத்தில இருந்து பல பொறுப்புகள் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இந்த விழாவை அலங்கரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க. எனது சக மண்டல தலைவர் செந்தில் மற்றும் KKP அவர்களுக்கும் இங்கு வந்திருந்த அனைத்து நல் உள்ளவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி நன்றி. என்னுடைய அழைப்பினை ஏற்று இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்ன பேசுறது எனக்கு தெரியல. அதாவது போன ஆண்டு என்னென்ன தவறுகள்லாம் நாங்கள் செஞ்சோமோ அந்த தவறுகள்லாம் இல்லாமல் இந்த தடவை எல்லா விஷயங்களையும் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறோம். முதல்ல இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தாவை கரெக்டாக கட்டணும்னு நினைக்கிறோம். எல்லாரும் அந்த டைமுக்கு சந்தாவை கட்டணும் அப்படிங்கிறது தான் எங்களோட முதல் நோக்கம். அப்புறம் நான் சேவை திட்டங்களுக்காக இன்று ஹெல்மெட் கொடுக்குறோம். நிறைய சேவைகள் செய்யலாம், இந்த வருஷம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கல்வி பொறுப்பு எடுத்திருக்கேன். நான் சொல்லிட்டு செய்யறதை விட செஞ்சுட்டு அப்போ சொல்லலான்னு இருக்கேன். மகளிர் குழுவில் வந்து மகளிர் அணியில் செயலாளராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பஞ்சாயத்து லெவலில். அப்போ வந்து என்னை சுற்றி மகளிர் கூட்டம் தான் அதிகமாக இருப்பாங்க. அந்த ஊரில் நான் ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி இந்த மூலியமாக எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோழிகள்லாம் நிறைய கிடைச்சிருக்காங்க. அக்கா தங்கச்சிங்கெல்லாம் தனித்தனியாக அங்கங்கே இருப்போம். ஆனால் ஒரு கூட்டம் கும்பல் அப்படின்னா என்னை சுற்றி லேடிஸுங்க வந்து லதாக்கா கூப்பிட்றாங்க அப்படின்னா உடனே எல்லாருமே வந்துடுவாங்க. அப்புறம் எனக்கு வந்து யூனியன் ஆஃபீஸில் மகளிர் திட்டத்தில் என்னை ஊக்குவித்தவங்க நிர்மலா, கவிதா, ஈஸ்வரி, இவங்க கொஞ்சம் 4 பேர் கொஞ்சம் ஏந்திரிச்சு நின்று இவங்க எல்லாமே என்னை ஊக்குவிச்சு தான் நான் வெளி உலகமே வந்தேன். மகளிர் திட்டத்தில் இவங்க எல்லாமே எனக்கு உதவியாக இருந்து நான் வந்து ஒரு தொழிலை செய்யறதுக்கு எல்லாமே ஹெல்ப்பாக இருந்தாங்க. அப்புறம் இப்போ வந்து லைன்ஸ் கிளப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொட்டப்பாளையத்தில் இருக்கும்போதும் அந்த தோழிகள் வந்து நிறையா இருந்தாங்க. அதே மாதிரி லைன்ஸ் கிளப்லேயும் இங்கே வந்து நான் துறையூருக்கு புதுசாக வரும்போதே எனக்கே ஒரு புதுசாக வந்து கடையை வச்சுருக்கோமே, ஒன்றும் வந்து ஆகலையே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பயந்துக்கிட்டே வந்தேன். ஆனால் வந்த உடனே எனக்கு என்னுடைய மாலதி, பிரியா, அனிதா, நிர்மலா, இந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்டுகளும் எனக்கு கிடைச்சது அது பெரிய ஹிட்டாக நான் நினைக்கிறேன். எல்லாருமே நான் வந்து ஒரு செகண்ட் கூப்பிட்டேன் அப்படின்னா அடுத்த செகண்டே வந்துடுவாங்க. எனக்கு முக்கியமாக எனக்கு எல்லாம் உறுதுணையாக நான் எள்ளுன்னு சொன்னால் என்னையா வந்து நிற்கிறது அனிதா அவங்க தான். இதுவரையிலும் எனக்காக நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நான் இந்த அளவுக்கு வந்து ஸ்டேஜில் ஏறி நிற்கிறேன் அப்படின்னா அந்த தைரியமோ இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அனிதா அவங்க தான். எனக்கு துணை வந்ததுலேருந்து இந்த நாள் வரும் எனக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கவங்க அனிதா அவங்க தான். எனக்கு கூட வந்து சிஸ்டராக நினச்சி நான் அவங்கள
தலைவியா இருந்து நான் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே இனிமே நடைமுறையில செய்யுங்களேன். ரொம்ப நன்றி. மிகச்சிறந்த பணியேற்பு விழாவை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற துறையூர் பிரின்சஸ் லைன்ஸ் சங்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து பணியேற்பு விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மேனாள் மாவட்ட ஆளுநர் PMJF ஷேக் தாவூத் நட்டமில்லாயன் திரு ஷேக் தாவூத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆண்டு சௌரியம் ஆண்டு மிக இலகுவாக சௌகரியமாக நாம் பயணம் செய்வதற்கு நம்முடைய ஆளுநர் திரு சபரிராஜ் அவர்கள் ஒரு அற்புதமான திட்டங்களை எல்லாம் வகுத்து தந்திருக்கிறார்கள். அதை செயல்படுத்துவதற்கு ஒரு மிகச்சிறந்த செயல் வீரரை எங்களுடைய முஸ்லிம் லைன்ஸ் கிளப்பிற்கு தந்திருக்கிறார்கள். அத்தகைய ஆற்றல் மிகு மண்டல தலைவர் லயன் FJF லயன் டாக்டர் S முருகேசன் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மண்டல தலைவர் KKP அவர்களே, மண்டல தலைவர் செந்தில்குமார் அவர்களே, மண்டல தலைவர் அருள்வேல் அவர்களே மற்றும் வருகை புரிந்திருக்கின்ற தோழமை சங்கத்தினுடைய தலைவர்களே, செயலாளர்களே, பொருளாளர்களே, லைன்ஸ் நிர்வாகிகளே, என்னுடன் வருகை புரிந்திருக்கின்ற எங்களது முஸ்லிம் லைன்ஸ் சங்கத்தை சார்ந்த மண்டல ஒருங்கிணைப்பாளர் திரு பாலமுரளி அவர்களே, லைன் அசோக்குமார் அவர்களே, லைன் S ராஜ்குமார் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற லைன்ஸ் சங்கத்துடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் குறித்தாக்குகின்றேன். என்னுடைய கடமை என்னன்னாக்க ஒரே ஒரு விஷயம்தான். இந்த ஆண்டு கவர்னர் என்ன சொல்லியிருக்காரோ அந்த ப்ராஜெக்டை என்னுடைய வட்டாரத்தில் அடங்கிய கிளப்புக்கு நான் எடுத்து செல்லணும். அதுதான் என்னுடைய இந்த ஆண்டுடைய கடமை. இதில் ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு நினைக்கிறேன். ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னால பாரதி சொன்னான், சட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் ஆள்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வேண்டும், ஆணுக்கு பெண் இங்கு இழைப்பிள்ளை கான் என்று கும்மி அடி என்று சொன்னான். 100 வருஷம் ஆச்சு அவன் சொல்லி. சுதந்திர நாயகத்துக்கு முன்னாலேயே கனவு கண்டான். 1925 இப்போ 2025 லைன்ஸ் பிரின்சஸ் எங்க பார்த்தோன்னே எனக்கு அவனுடைய வைர வரிகள் தான் ஞாபகம் வருது. பெண்களா சேர்ந்து ஒரு இயக்கத்தை நடத்துறதுங்கிறது ஒரு காலத்துல மிக கஷ்டமான காரியம்னு நம்ம நினைச்சிருந்தோம். இப்ப பார்க்கும் பொழுது எப்படி இவ்வளவு அருமையா உங்களால் நடத்த முடியுது அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. ஏன்னு சொன்னா எந்த பொறுப்பையுமே முதல்ல பெண்கள்கிட்ட தான் கொடுக்கணும். ஏன்னா அது சிறப்பா செய்யற ஆற்றல் பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளால வெளியில போறோம், நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம், நிறைய தெரியும், அதனால நம்ம நிறைய நல்லா செயல்படலாம். உண்மை அது கிடையாது. என்னுடைய கன்சூமர் கவுன்சில் நான் இருந்தேன். அப்ப என்னுடைய சேனல் சொல்லுவாரு, நாங்கள் செயல்படும் சொல்லுவாரு, நம்ம கருத்துக்களை நீங்க தயவுசெய்து ஆண்கள்கிட்ட சொல்ல, ஏன்னா கேட்டுட்டு உடனே மீட்டிங் முடிச்சு போயிடுவாங்க அப்படின்னு. நீங்க உங்க கருத்துக்களை எங்க போய் சேர்க்கணும், பெண்கள்கிட்ட தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தோன்னே கேள்வி கேட்கிற ஆற்றல் வரும் அப்படிம்பாரு. ஏன்னா நீங்க நம்ம படிச்சிட்டோம், நம்ம கேள்வி ஒருத்தரை கேட்கலாம் நடப்போம். ஆனா அவர் சொல்லுவாரு, எந்த செய்தியா இருந்தாலும் அது பெண்கள்கிட்ட தான் போய் சேர்க்கணும் அப்படிம்பாரு. அப்படி எந்த செயலா இருந்தாலும் அது பெண்களிலிருந்து ஆரம்பிச்சா அது மிகப்பெரிய வெற்றியாக மாறும் என்பதற்கு இந்த துறையூர் லைன்ஸ் சங்கம் பிரின்சஸ் சங்கம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த ஆண்டு அவர்கள்
சில பணிகளை செய்யணும். எங்கள் கவர்னர் சொன்ன பணிகளை செய்யணும். ரெண்டாவது வந்து நிறைய பணம் செலவு பண்ணி ஆடம்பரமாக சேவைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மிக எளிமையாக எல்லா காரியங்களையும் செய்யலாம். நமக்கு என்ன 2 விஷயங்கள் தான் போய் சேரணும். நம்ம செய்கின்ற தொண்டுல, நம்ம காட்டுகின்ற தோழமையில, மக்களுக்கு நாம் செய்கின்ற தொண்டுகள் சென்று அடைய வேண்டும். இது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோள். இதற்கு பெரிய ஆடம்பரமான எந்த செயலையும் நாம் புரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கவர்னர் அறிவிச்சிருக்க திட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டனம் சொல்றாரு, நீங்க ஒரு குடும்பத்தில் இறப்பு ஏற்பட்டால் நீங்க தைரியமா போய் அந்த கண்ணை கொடுங்கன்னு சொல்லி அவங்களை அணுகி அந்த கண்தானத்தை நீங்க ஏற்பாடு பண்ணலாம். இதுக்கு பெரிய எந்த செலவும் வேண்டியது இல்லை. அது ஒரு மிக முக்கியமான பணி. நீங்க ஒரு குடும்பத்தில் ஒருவர் இறந்தா அவருடைய 2 கண்ணும் இருவருக்கு பொருத்தப்படும். இப்ப 4 பேருக்கு பொருத்தப்படும். நீங்க 4 வாழ்வில் குளியேற்ற நீங்க இந்த மாதிரி பணிகளை ரொம்ப இலகுவா செய்யலாம். அடுத்து இந்த ஆண்டு கவர்மெண்ட் கண் பரிசோதனை. நீங்க சின்ன ஸ்கூல்ல போய் மாணவர்கள்ட்ட கண் பரிசோதனை மாணவர்களுக்கு செய்யலாம். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய செலவு இருக்காது. நான் சொல்றதெல்லாம் செலவில்லாத திட்டம். கவர்மெண்ட் திட்டங்களை மிக செலவில்லாத திட்டம். அப்புறம் வாகன சேஃப்டி, ஹெல்மெட் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்டை இப்பயே பண்ணிட்டாங்க. ஹெல்மெட் வழங்குறாங்க. இது மாதிரி இந்த கவர்மெண்ட் திட்டங்கள்லாம் எளிமையாக எந்த செலவும் இல்லாம நீங்க உங்க நண்பர்களை சேர்த்துக்கொண்டு இந்த செயல்களை செய்தால் உங்களுக்கு ஒரு சிறப்பான இடம் கிடைக்கும் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு நல்கிய உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழங்குகின்றவர்களை அழைக்கும் நேரம் இது. அடுத்த வாழ்த்துறை வழங்க JCS மதிவாணன் அவர்களை அழைக்கின்றோம். கதிர் வெடித்து விளம்பு விளக்கடல் கொதித்து சூடாற்ற கொழும்பு மிகு நிலப்பரப்பின் முதல் பரப்பு தோன்றிவிட நதி தருமுன் மணல் தருமுன் தோன்றிட்ட மூத்த மொழியாம் தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கம். 2024-25 ஆண்டின் புதிய நிர்வாகிகளாக சௌரியம் ஆண்டில் பொறுப்பேற்றுள்ள 6 உயிர் சகோதரிகள் மூவருக்கும் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எஞ்சார்ந்த மதியின் மகிழம்பூ வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியடைகிறேன். இந்த நிகழ்விற்கு வருகை தந்து அன்னை தமிழில் அனைவரையும் கட்டி போட்டு ஒரு குண்டு ஊசி கூட கீழே விழுந்தால் காதில் ஓசை விழக்கூடிய அளவில் இந்த அரங்கத்தை கட்டி போட்ட என் 6 உயிர் அண்ணன் முன்னாள் மாவட்ட ஆளுநர் பெருந்தகை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முடித்தாக்குகிறேன். இந்த நேரத்தில் ஒன்று சொல்லி ஆகணும். ஒரு 6 மாதம் இருக்கும். அவருக்கு ஒரு வாய்ப்பு பன்னாட்டு அளவில் வரும், உலக அளவில் வரும். வாய்ப்புகள் வந்து அவருக்கு பெரிதல்ல, ஆனா எனக்கு பெரிது. ஒரு திருமண விழா, அந்த திருமண விழா ஒரு 10,000 நபர்கள் கூடக்கூடிய ஒரு விழா. அந்த விழாவில் மிகப்பெரிய அறிஞர்கள், மருத்துவர்கள், ஒரு மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாட்டில் இருந்து வருகின்ற மருத்துவர்கள் இப்படி குழுமை இருக்கிற ஒரு திருச்சியில மிகப்பெரிய ஒரு அரங்கத்துல நிகழ்ச்சி, ஒரு மருத்துவருடைய குடும்ப நிகழ்வு, திருமண நிகழ்வு. அதற்கு அந்த நிகழ்ச்சியை புதுமையான முறையில் தொகுத்து வழங்க நமது மாவட்ட ஆளுநரை அவர்கள் கேட்டிருந்திருக்காங்க. நேரம் அவர் வந்து அப்பொழுது வெளியூர்ல இருக்காங்க. என்னால இந்த வாய்ப்பை வந்து தட்டி கழிக்க முடியல, அதையும் நிராகரிக்க முடியல. அந்த இடத்துல யார் சொன்னா சரியாக இருக்கும் என்று இந்த 10,000 கடந்த இந்த அரிமா உறுப்பினர்களுடைய முன்னிலையில இந்த ஒரு எளியவனுக்கு, ஒரு கொப்பம்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்த இந்த எளியவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அந்த 10,000 நபர்களும் அந்த திருமண விழாவில் வருகை தந்து என்னை பெருமைப்படுத்தி வாழ்த்தி இப்படி ஒரு வாய்ப்பை யார் கொடுத்தாங்கன்னா என்னுடைய 6 சகோதரருக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றி. அது வந்து சாதாரண விழாலிங்க. எனக்கு வாய்ப்பு 4 நூற்றாண்டு காலமா இந்த அரிமார்க்கத்தில் இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த MC. அது ரொம்ப ரசிச்சு செய்வேன். ஆனா இந்த மாதிரி ஒரு புதுமையான விழா, எத்தனையோ விழாவுகள் அந்த நம்முடைய KKP பன்னீர்செல்வம் வந்திருந்தார். அவருடைய லாரி உரிமையாளர் சங்க தொடக்க விழாவுக்கு என்னை கூப்பிட்டிருந்தார்.
ஆனா திருமண விழாங்கிறது பெரிய பெரிய அறிஞர்கள், ஆனா ஒரு பெரிய அளவுல படிக்கல, பெரிய அளவுல அறிஞர் இல்ல, ஒரு சாதாரண ஒரு எளியவன், ஒரு அரிமா இயக்கத்துல கடந்தவன். ஆனா என்னைய கூப்பிட்டு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய ஆர்வியர் சரியலை பாருங்க, எப்பொழுதுமே தமிழே தமிழே என்று தான் சொல்லுவார். பெயரை விட்டு கூட அவர் கூப்பிடுவார், மறந்துடுவார். தமிழே என்று தான் சொல்லக்கூடிய அருமை சகோதரருக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, புதிய தலைவி லதா ரொம்ப எல்லாருமே சொல்லிட்டாங்க. இங்க வருகிற பொழுது எல்லாரும் பாத்தீங்கன்னா எள்ளூருண்டை கொடுத்து எல்லாத்தையும் வரவேற்று அழகா எவ்வளவு ஒரு காஃபிக்கு பதிலா சத்து மாவு போட்ட ஒரு காஃபி, இப்படி ஒரு அழகான ஏற்பாடுலாம் அந்த தலைவி செஞ்சிருக்காங்கன்னா இது வரைக்கும் எங்கேயுமே ஒரு அரிமா இயக்கத்துல பார்க்க முடியாது. அதற்காகவே கடவுள் எழுப்பி இந்த அரங்கம் அறிய அவரோட வாழ்த்துக்களை உற்சாகமாக தெரிவித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, நம்முடைய அரிமா இயக்க தோழர்கள் அவங்க ஒரு சங்கத்தில் நடைபெறுகிற விழாக்களுக்கும் இவங்களை கூப்பிட்டோம்னா நிச்சயமா அந்த நம்ம கொப்பம்பட்டி நிகழ்ச்சிக்கு வந்தாங்க, உப்பிலியோர நிகழ்வுக்கு வந்தாங்க, எங்களுடைய வெள்ளி விழா ஆண்டு தலைவர் மனோகரன் தலைமையில் பணியேற்கிற விழாவில் மிகப்பெரிய கூட்டம். அந்த விழாவில் அனைவருக்கும் முதல் எடுத்து அந்த சத்து மாவு அந்த காதியை கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் யாரும் ஒரு அரிமா இயக்கத்துல பார்த்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட சகோதரி அவங்களுடைய ஆண்டு பாருங்க, பேசக்கூடிய ஏற்புரையில வந்து நான் என்ன பேசுன்னு தெரியல, ஆனா என்னுடைய செயல்பாடை வந்து நான் பின்னாடி வந்து பேச வைக்கிறேன்னு சொன்னாங்க பாருங்க. அதற்காகவே இந்த தலைவியும் இந்த சௌகரியமாக நீங்க சேவை செய்து வாழ்த்தி இந்த நேரத்தில் இவங்களுக்கு ஒரு வாழ்த்தை செய்து நம்முடைய மருத்துவர் உள்ளிட்ட எல்லாருமே பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய சேவைகளை பத்தி சொல்லிட்டாங்க. இந்த அரங்கம் நிறைந்த ஒரு அரிமா இயக்கத்துல நம்முடைய மண்டல தலைவர் கூட என்ன சொல்றது கூட லைனஸ் ஒரு வார்த்தை விட்டாங்க, அது கவனிச்சாங்களா இல்ல தெரியாம வந்துச்சு. நம்ம லைன்ஸ்ல பொதுவாகவே லைனஸ் தான் இருந்தாங்க. அந்த லைனஸ் எல்லாம் இன்னைக்கு போயிட்டு லைனாவே வந்து இன்னைக்கு வந்து ஒரு சிங்கப்பெண்ணாக எனக்கு அடுப்பங்கரையிலும் இருக்க தெரியும், அரசாட்சியும் தெரியும், எங்களுக்கு வாழவும் தெரியும், ஆளவும் தெரியும் காட்டிய இந்த சங்கத்திற்கு மனமாற வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம்பெறுகிறேன். எனக்கு மண்டல பொறுப்பு வழங்கி சிறப்பித்த நட்டபில் நாயகர் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஷேக் தாவூத் அவர்களுக்கும், இந்த சங்கத்தின் சாசன தலைவி லைன் விஜயலட்சுமி அவர்களுக்கும், இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் அவர்களுக்கும், மண்டல தலைவர் லைன் டாக்டர் முருகேசன் அவர்களுக்கும், வட்டார தலைவர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் மற்றும் பிற சங்கங்களில் இருந்து இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மதிய வணக்கத்தை உறுதியாக்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர்களே, இன்று புதிதாக பதவி ஏற்றுக்கொண்ட தலைவர் லதா, பொருளாளர் லைன் மாதவி, செயலாளர் லைன் மாதவி, பொருளாளர் லைன் அனிதா, இவர்களுடைய சேவைகள் வலிமையே வளமை என்ற வாசகத்தோடு இந்த சௌரியம் ஆண்டில் ஆளுநரின் அனைத்து சேவை திட்டங்களையும் மிக அற்புதமாக நிறைவேற்றி மாவட்டத்தில் முதலிடம் பெற அவர்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். துறையூர் பிரின்சஸ் சங்கத்தின் தலைவர் மற்றும் முன்னாள் ஆளுநர் உள்ளிட்ட அவைக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மண்டல தலைவராக இருந்த பொழுது துவக்கப்பட்ட சங்கம். உண்மையிலே அப்போ ஒரு 18 உறுப்பினர்கள் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போவே துவக்கத்திலேயே எப்போ துவங்கினாங்களோ அந்த அவங்களோட ஆண்டு துவங்கலை. ஆனால் துவங்கப்பட்ட டைம்லேயே அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா உடனே ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட், இன்னும் 2 ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ப்ராஜெக்ட் பண்ணி எக்ஸலன்ஸ் அவார்டு வாங்கினாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். துவங்கி 10-15 நாளுக்குள்ளார ஒரு சங்கம் வந்து அன்னைக்கே சங்கம் துவங்குறாங்க, அன்னைக்கே ஜிஎம் நடத்துறாங்க, அதுக்குள்ளேயே ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, கிளப் எக்ஸலன்ஸ் வாங்குறாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். இந்த ஆண்டு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய தலைவர், செயலர், பொருளாளர் 3 பேருமே சாசன தலைவர் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து இந்த சங்கத்தை சிறப்பாக செயல்படுத்தினாங்க. இப்போ அவங்களே வந்து தலைவர், செயலாளர், பொருளாளராக வந்திருக்காங்க. ஸோ இந்த சங்கத்தை மேலும் ரொம்ப சிறப்பாக வழிநடத்துவாங்க, சிறப்பான செயல்பாடுகள் செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட்டு இந்த சங்கத்தை முதன்மை சங்கமாக உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மாவட்ட தலைவர்களுக்கு அவருக்கு சாப்பிட்டு கௌரவம் செய்யுமாறு முஸ்லிம் லைன் சங்கத்திலிருந்து வருகை பெற்றிருக்கின்ற தலைவர் சிவமரசன், செக்ரட்டரி சிவானந்தம், பொருளாளர் செந்தில்குமார் அவர்களையும் என்ன சொல்லுங்க வருகை என்று வரவேற்கின்றேன். வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அவரை மரியாதை செய்யுமாறு ரேகா சுரேஷ் உறுப்பினர் ரேகா சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சாரி,
ஹார்மோனி அவர்களை தொடர்ந்து ரேகா செய்யப்படுகிறது. அவர்களுக்கு சாதனை கௌரவம் செய்வார் கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் இது வட்டார தலைவர் விஜய் லோகநாதன் அவர்களை படைக்கிறோம். ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் வாங்க சார் கூப்பிட்டோன்னே என்னம்மா பகலில் வச்சுருக்கீங்க என்னால் வர முடியாதே அப்படின்னு சொன்னார். இல்லைங்க சார் லேடிஸ் எல்லாம் நிறைய வருவாங்க வெளியிலேருந்து, அதனால் அவங்க திரும்ப ரிட்டர்ன் போகிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா உங்களுக்காக நான் உடனே வந்துடுறேம்மான்னு சொல்லி வந்ததுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏசிஎஸ் ரசிகுமார் பாராளுமன்ற டெவலப்மெண்ட் சங்கத்தின் முதுகெலும்பு ரசிகுமார் அவர்களை மேடை கழிக்கின்றோம். அவருக்கு கௌரவ பரிமாறு இமயமாண்டின் வட்டார தலைவர் செல்வராஜ் அவர்களை மேடை கழிக்கின்றோம். ரோட்டரி சங்கத்தின் தலைவர் லோகநாதன் அவர்களை மேடை கழிக்கின்றோம். பாடாளூர் எவரன்ஸ் லைன் சங்கத்தின் மற்றும் ஒரு நிலையிலும் சாசன தலைவர் செந்தில்குமார் அவர்களை மேடை கழிக்கின்றோம். வட்டார தலைவர் கார்த்தி அவர்களை மேடை கழிக்கின்றோம். துறையூர் லைன் சங்கத்தின் முதுகெலும்பு அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களை மேடை கழிக்கின்றோம். வட்டார தலைவர் கார்த்தி அவர்களுக்கு சால்வை கௌரவம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். துறையூர் லைன் சங்கத்தின் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களை மேடை கழிக்கின்றோம். அடுத்ததாக சேவை திட்டம் நேரத்தில் அரிசி மற்றும் புடவை வழங்கப்படுகிறது. பயனாளிகள் சரஸ்வதி அவர்கள் சரஸ்வதி வாசுகி பாருங்க நேரம் திரும்பி நில்லுங்க. இங்க பாருங்க கொடுத்துட்டு அப்படியே எல்லாம் நிக்க வச்சுட்டு எடுத்து இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இந்த ஆண்டு ஆளுநரின் சிறப்பு திட்டமான ஹெல்மெட் வழங்கப்படுகிறது. இதை ஸ்பான்சர் செய்த பாடாளூர் தமிழ் லைன் சங்கத்தின் ரசிகுமார் அவர்களுக்கு துறையூர்
லைன் சங்கத்தின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தயாரிகள் தயாராக இருக்கின்றோம். அடுத்த பெற்றுக் கொள்ள இருப்பவர்கள் அன்பரசன், கிரி, சிவபாரதி, திவாகரன், நிவேஷ் இவர்கள் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அரிசி மற்றும் புடவைகள் பயனாளிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அடுத்ததாக ஹெல்மெட் வழங்கும் நிகழ்வு அன்பரசன், கிரி, சிவபாரதி, திவாகரன், நிவேஷ் ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இதனை ஸ்பான்சர் செய்த மேடைக்கு முன்பாக வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். திவாகரன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். அழைக்கின்றோம். பக்கத்தில் நில்லுங்க. எப்படி நேரம் திரும்புங்க. இதை நன்றி வழங்கிய ரசிகுமார் அவர்களுக்கு எனது பிரின்ஸ் லைன் சங்கத்தின் தலைவர் பிரின்ஸ்